இப்போ நாங்கள் போன வகுப்புகளில் பேப்பர் 1 to 7 வரைக்கும், அதாவது 1 தொடக்கம் 7 வரைக்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸில் 7வது பேப்பர் பார்த்தோம். என்ன இமாம்கள் சம்பந்தமாக, அதாவது பேப்பர் 6ல் நாங்கள் பார்த்தது ஹதீஸ் துறை அறிஞர்கள் சம்பந்தமாக பார்த்து அதில் ஃபுல் தியரியும் பார்த்துட்டோம். அடுத்தது பேப்பர் 7ல் நாங்கள் ஃபிக்ஹ் துறை அறிஞர்கள் பற்றிய ஃபுல் தியரியும் படித்து அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய கடந்த கால வினாக்கள், மாதிரி வினாக்கள், எம்சிக்கு எஸ்ஏ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் ரெக்கார்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு எங்களோட டெலிகிராம் குரூப்பில். எனவே தேவையானவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடந்த எல்லா பாடத்திற ரெக்கார்டுகளையும் ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு நாங்கள் எங்களோட இன்றைய பாடத்துக்குள்ள போவோம். பேப்பர் 8. அப்போ இந்த பாடத்தில் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது தொழுகை சம்பந்தமான விடயங்கள். அது தொழுகை பற்றிய பாடம். யூனிட் 5ல் இருக்கிற தொழுகை என்ற அந்த தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகள் 2025லேருந்து 19 வரைக்கும் வந்த எல்லா கேள்விகளையும் இங்கே எஸ்ஏ எம்சிக்கு எதுவும் விடாமல் நாங்கள் பார்க்குறதோட மேலதிகமாக உங்களுக்கு பயிற்சிக்காக மாதிரி வினாக்கள், மாடல் கொஷன்ஸும் தரப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது 2025லேருந்து ஸ்டெப்பாக போய் கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் பார்க்க போகிற 2025ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய 8வது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஹுத்துபா இடம்பெறாத தொழுகை. பின்வருவனவற்றுள் ஹுத்துபா இடம்பெறாத தொழுகை. முதலாவது ஜும்ஆ, இரண்டாவது இஸ்திஸ்கா, மூன்றாவது ஈதைன், நான்காவது ஜனாசா, ஐந்தாவது குசூஃபை. இதுல எந்த தொழுகையில ஹுத்துபா இடம்பெறாது சொல்லுங்க. ஜனாசா தொழுகை. சுவரா ஏதும் மாற்றமான விடைகளுக்கா? ஓகே ஓகே, பாப்போம். பின்வருவனவற்றுள் ஹுத்துபா இடம்பெறாத தொழுகை. ஹுத்துபா இடம்பெறாத தொழுகை வந்து முதலாவது 2025 8வது கேள்வி. முதலாவதுக்கு 4வது ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகையில தான் ஹுத்துபா இடம்பெறாது. ஏனே இங்க வந்திருக்கிற எல்லா தொழுகையிலையும் ஹுத்துபாக்கள் இடம்பெறும். விளங்கிக்கொள்ளுங்க. இங்க போட்டிக்கு முதலாவது ஜுமுஆ தொழுகை. ஜுமுஆண்டு போட்டி. ஜுமுஆ தொழுகை எதை இங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை. பேசிய உடனே மைக்கேல் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பேசுங்க, கட்டாயம் ஒன் பண்ணி அப்புறம் மீட் பண்ணிக்கொள்ளும். ஜும்மா தொழுகைன்றது உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமைகள்ல லுகருடைய நேரங்கள்ல நாங்க தொழக்கூடிய ஒரு தொழுகை. அங்க ஜும்மாவுல தொழுகைக்கு முன்னால ஹுத்துபா இடம்பெறும். எனவே ஹுத்துபா இடம்பெறாத தொழுகை கேட்டதால் இது பிழை. அப்ப இங்க ஜும்மான்னு சொல்லிக்கிற வெள்ளிக்கிழமைகள்ல இடம்பெறக்கூடிய பழமையான தொழுகை. அப்ப இங்க ஹுத்துபா தொழுகைக்கு பிறகு முந்தியா வரும். தொழுகைக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும். தொழுகைக்கு முன்னர். அடுத்தது ஜமாத்தாக மட்டும்தான் ஜும்மா தொழவும் மேலும். ஒருத்தருக்கு ஜும்மா மிஸ் ஆகிட்டு, ஒரு ரக்காத் மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னாலும் அவர் ஒரு ரக்காத்த இமாமோட பூர்த்தி செஞ்சு 2வது ரக்காத்த தொலையலாது. அது ஜும்மாவில் அப்படி செய்யலாது. ஒருத்தர் ஜும்மா தொழுகை மிஸ் ஆனால் அவர் லுகர் தான் தொழும். ஜும்மான்றது ஜமாத்தாக மட்டும்தான் தொலையிலும். இது அவுட் ஆஃப், இது உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சும்மா சொல்லிக்கொள்ளணும், விலகிக்கொள்ளணும். ஜமாத்தாக மட்டும்தான் தொழணும். எனவே ஹுத்துபா ஆரம்பத்தில் இடம்பெறும், அதுக்கு பிறகு தொழுகை இடம்பெறும். 2வது பாருங்க, இஸ்திஸ்கா என்று சந்திக்கிறான். இஸ்திஸ்கா என்ற என்ன சொல்லுங்க. மழை வேண்டி தொழுகை. மழை வேண்டி ஓகே, மழை வேண்டி தொழும் தொழுகை இஸ்திஸ்கா. சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லுவோம். மழை வேண்டி தொழும் தொழுகை. மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை. இந்த மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகையிலையும்
என்ன குத்துபா இடம்பெறும். குத்துபா இடம்பெறும். சரியா? குத்துபா இடம்பெறும். தொழுகைக்கு பின்னால் இடம்பெறும் குத்துபா. சலாத்து இஸ்திஸ்கான்னு சொல்லுவோம். இது அரபிக்ல இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழும் தொழுகை. அவனுக்கு தெரியும், கடுமையான பஞ்சம் வறட்சியுடைய காலங்கள்ல கடுமையாக அந்த மழையே கிடைக்காம நீண்ட காலம் நிலவுது. அதாவது நீர் கிணறுகள்ல கூட நீர் இல்லாம வத்தி போற சில காலகட்டங்கள் வந்து போயிருக்கு. அப்ப அப்படியான காலங்கள்ல ஊர்ல இருக்கிற அனைவரும் சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுடைய உலமாக்களுடைய வழிகாட்டலின் கீழே அந்த தொழுகையை என்ன செய்வாங்கன்னா முழு ஊர் மக்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடி நிறைவேற்றுவாங்க. இதான் சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்ற மழை வேண்டி தொழும் தொழுகை. இந்த தொழுகைக்கு பின்னால இமாம் ஹுத்துபா செய்வார். சரியானே? எனவே அந்த தொழுகையில ஹுத்துபா இடம்பெறும். அடுத்த பாருங்க, மூன்றாவது ஈதைன். இரண்டு ஈதைன் என்ன சொல்லுங்க? ரைட், இரண்டு பெருநாள் தொழுகைகள். என்ன இரண்டு பெருநாள் தொழுகைகளையும் ஈதைன் என்று சொல்றது. அப்ப இரண்டு பெருநாள் தொழுகைகள் என்று சொன்னா அதுக்குள்ள ரெண்டு பெருநாள் தொழுகை இருக்கு, ஈதைன். அப்ப இந்த ரெண்டு பெருநாள்லையும் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஒன்றிற்கு எங்களுக்கு நோன்பு பெருநாள், அடுத்து ஹஜ்ஜு பெருநாள். என்ன நோன்பு பெருநாளுக்கு என்ன சொல்லுவோம்? ஈதுல் ஃபித்ர். ஃபித்ர் என்று சொன்னா நோன்பு பெருநாள். சரியா? நோன்பு பெருநாள்ல அவங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க பெருநாள் தொழுகை எல்லாரும் தொழுதாக்குதான். எப்ப ஹுதுபா இடம்பெறும்? தொழுகைக்கு முந்தியா பிறகா? ரைட், தொழுகைக்கு பின்னர் ஹுத்துபா இடம்பெறும். அதே மாதிரி இது நோம்பு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாளுக்கு என்ன சொல்றேன்? ரைட், ஈதுல் அல்ஹா. நான் ஷோர்ட்டா நோட் பண்றேன், ஈதுல் அல்ஹா. தேவையானவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதுதான் தாராளமா உங்களுக்கு கெப் தந்திரி. எனவே ஹஜ்ஜு பெருநாள்லையும் உங்களுக்கு தெரியும், நாங்க ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அழகான முறையில் புத்தாடையெல்லாம் அணிஞ்சு கொண்டு போவோம், தொழுவோம். அந்த தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால என்ன நடக்கும் என்றா ஹுத்துபா இடம்பெறும். எனவே இஸ்திஸ்காவும் ஆன்சர் வராது என்றா மழை வேண்டி தொழும் தொழுகையும் ஹுத்துபா இருக்கு. ஈதைன் இரண்டு பெருநாள் தொழுகைகள், அது ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலும் சரி, இரண்டு பெருநாள் தொழுகையிலையும் ஹுத்துபா இடம்பெறும். எனவே அதுவும் பிழை. அப்ப இதுல சொல்லுங்க, இந்த ரெண்டு பெருநாள்ல உல்ஹியா கொடுக்கிற பெருநாள் எது? ஓகே, நிறைய மைக் ஒன்னாகி கொண்டு டிஸ்டர்ப் ஆகி உன்னோட மைக்கை மீட் பண்ணி. சரி, அப்ப ஈதுல் அல்ஹா, அல்ஹா உல்ஹியா கொடுக்கிற பெருநாள். ஈஸியா அமைச்சு அல்ஹா உல்ஹியா கொடுக்கிற பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். ஃபித்ரா ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிற பெருநாள் ஃபித்ர், நோம்பு பெருநாள். ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்போம். எனவே ஃபித்ரா கொடுக்கிற பெருநாள் நோன்பு பெருநாள். சரியானே? இதெல்லாம் பேசிக் நாலேஜ், இது தெரிஞ்சிருக்கேன் கட்டாயம். ரெண்டுலையும் கொத்துபா இடம்பெறும். எனவே அதுவும் ஆன்சர் வராது. அடுத்த பாருங்க, நான்காவது நாங்க ஆன்சரா செலக்ட் பண்ணதான் ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகையில கொத்துபா இடம்பெறுமா? இல்ல. இப்ப நீங்க நல்லா யோசிங்க, ஜும்மா தொழுகை உங்களுக்கு தெரியும், இரு பெருநாள் தொழுகை தெரியும், மழை வேண்டி தொழுகை தெரியும். அங்கெல்லாம் மக்கள் அனைவரும் அப்படியே இருக்க ஒரு இமாம் என்ன மிம்பர்ல ஏறி ஹுத்துபா செய்வாங்க. இப்படி ஜனாசா வீட்டுல ஜனாசா தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால இமாம் மிம்பருக்கு மேல ஏறி ஹுத்துபா செஞ்சு மக்கள் எல்லாம் அமைதி காத்து கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படி ஒன்று இருக்கா? எங்கேயும் கண்டிக்கிறீங்களா? இல்ல 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 சார். இல்ல இல்ல சார். இல்ல. என்ன, எனவே ஜனாசா தொழுகையில ஹுத்துபா இல்லை. சிலவங்க யோசிக்கலாம், மையத்தை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு ஹுத்துபா ஒன்று நடக்குது, அந்த இடத்துல பயான் ஒன்று பண்றாங்கன்னு சொல்லி, அது தொழுகைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஜனாசா அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்துல பயான் செய்யறது இருக்கு, அது ஹுத்துபாவுக்குள்ள உள்ளடங்குற ஒரு விஷயம் இல்லை, தொழுகையோட சம்பந்தப்பட்டதும் இல்லை. அடுத்து அப்படி ஹுத்துபா செய்யல் என்ற கருத்து வேறுபாடும் இருக்கு.
உலமாக்களுக்கு இடையில கொத்துபாவை அப்படி ஒரு கொத்துபாவை இல்லை என்ற கருத்தும் இருக்கு. சரியானே? விரும்பினா செய்யலாம், ஆனா அப்படி ஒரு கொத்துபா நடக்கல நபியாவோட காலத்து என்று அது இந்த சில கருத்துகளும் உலமாக்கள்கிட்ட இருக்கு. அப்ப விஷயம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஜனாசா தொழுகையில கொத்துபா என்று உண்டு இல்லை. ஜனாசா தொழுகை ஜனாசா தொழுவாங்க, தொழுது முடியும். உங்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்க, ஜனாசாவை சுமந்து கொண்டு அடக்க ஸ்தலத்தை நோக்கி பேத்துருவாங்க. மையத்தை வச்சு கொண்டு யாரும் இந்த பயம் பண்ணி கொண்டு இருக்க மாட்டாங்க. சரி, எனவே குத்துபா இடம்பெறாத தொழுகை ஜனாசா தொழுகை தான். எனவே 4வது தான் சரி. ஓகேயா? சரியானே? அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க குசூஃபைன். குசூஃபைன் என்ன? ரைட். குசூஃபைன் கிரகண தொழுகைகள். இரு கிரகண தொழுகைகளுக்கும் சேர்த்து குசூஃபைன் சொல்றேன். இப்ப ஈதைன் இரு பெருநாள் தொழுகை, இந்த குசூஃபைன் இரு கிரகண தொழுகைகளுக்கும் சொல்றேன். யாரும் தொழுவிக்கிறீங்களா? கிரகண தொழுகை, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்று எல்லாமே தொழுவிக்கிறீங்களா யாரும் இதுல? தொழுவிக்கிறீர்கள். இஸ்திஸ்கா தொழுதவங்க இருக்கிறீங்களா? மழை வேண்டி தொழும் தொழுகை, மழை வேண்டி தொழுதவங்க யாரும் இருக்கிறீங்களா? இப்பைக்கு தொலைல சார், கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முதல் தொலை. ஓகே. அப்ப அது கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளணும். அது அரிது. சலாத்து இஸ்திஸ்கா, இந்த குசூஃபைன் எல்லாம் கிடைக்கிற சான்ஸ் குறையும். எனவே கிடைக்கிற நேரங்கள்ல அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளணும். அதெல்லாம் வாழ்க்கையில் அரிதாக கிடைக்கக்கூடிய அமல்கள், இபாதத்துகள். சரி, இப்ப வரும் விஷயத்துக்கு. குசூஃபைன்ன்றது 2 பெருநாள் தொழுகைகள். ஈஸியா இந்த ஐன் ஐன் என்று முடிவு பாருங்க. ஈதைன், குசூஃபைன். இரு கிரகண தொழுகைகள். அப்ப இரு கிரகணம் என்னும் போது அதுக்குள்ள 2 கிரகணங்கள் இருக்கு. 2 கிரகண தொழுகை சேர்த்துத்தான் குசூஃபைன் என்று சொல்ற. அதுக்குள்ள சூரிய கிரகணமும் இருக்கு, சூரிய கிரகண தொழுகை மீக்கி, அது சந்திர கிரகண தொழுகை மீக்கி. சரியா? சூரிய கிரகண தொழுகைக்கு சொல்ற குசூஃப், சலாத்துல் குசூஃப் என்று சொல்ற. சந்திர கிரகண தொழுகைக்கும் தமிழ்ல உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்று மாதிரி தான் நிற்கும். ஆனா இந்த மதரசா ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கும் ஹுசூஃப் என்று சொல்றது. சரியா? ஹுசூஃப், அதாவது இது இப்படி வரும் அரபுல, ஹுசூஃப் என்று. சந்திர கிரகணது, சூரிய கிரகணது காஃப் வரும், குசூஃப். நீங்க விளங்குற அளவுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க விளங்கிக்கணும். குசூஃப், சூரிய கிரகணம் எது, சந்திர கிரகணம் எது அப்படின்ட்டு வேற வேறையா உங்களுக்கு கேட்க போடலாம். அவங்க கிரகண தொழுகை குசூஃபா என்று சொல்ற. இந்த கிரகண தொழுகைகள்ல இந்த தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால இமாம் மிம்பர்ல ஏறி மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரசங்கம் நிகழ்த்துவார். எனவே கிரகண தொழுகைகள், அது சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சூரிய கிரகணம் பகல் நேரங்கள்ல தொழப்படும், சந்திர கிரகண தொழுகை இரவு நேரங்கள்ல தொழப்படும். ஏன் சந்திரன் பகல்ல வருமா? இல்லை, இரவுலான வார. அப்ப சந்திர கிரகணம் என்று இரவுலாம் வரும், சூரிய கிரகணம் என்று பகல்லாம் வரும். சரியா? அப்ப இந்த 2 தொழுகைகளுக்கு பின்னாலேயும் குத்துபா நடத்தப்படும். எனவே குசூஃபைன்லையும் குத்துபா இடம்பெறும். எனவே இது ஆன்சர் வருமா? இல்ல. இப்ப விளையிட்ட இதுல ஒவ்வொரு தொழுகையும் பத்தி, உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தொழுகைகளையும் பத்தி விளையிட்டா? ஓகே. அப்ப குத்துபா இடம்பெறாத தொழுகை எது இதுல? ஜனாசா தொழுகை. சார், இஸ்திகாரா அப்படின்னா என்ன? ரைட், சொல்லவார். எல்லாம் வரும் உங்களுக்கு கீழே, எல்லாம் கீழே வரும். நான் நினைக்கிறேன் கீழே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரி, பாப்போம். அதான் சொல்லுவார். இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும், கொத்துபா ஒரு தொழுகையில வரும் என்று சொன்னால் அது ஜமாத்தாக மூலம் தொழப்படுற தொழுகையா இருக்கு. தனித்தனிய தொழுகையெல்லாம் கொத்துபா வராது. பெரும்பாலும் ஜமாத்தாக தொழுகிற தொழுகை பின்னால கொத்துபா வரும். இப்ப பாருங்க, இதுல
இப்ப இது உங்களுக்கு கிளியர் இந்த விஷயம். ஏன்னா இந்த விஷயம் கைட்ல உங்களுக்கு டிரெக்டா தரல. கொத்துபா இடம்பெற தொழுகை எது இடம்பெறாத தொழுகை என்று எங்களுக்கு தொழுகையுடைய பாடத்துல பேசல. எனவே நீங்க தான் இதை செப்பரேட்டா விளங்கிக் கொள்ளணும். எனவே அழகான முறையில் இதில் சொல்ற விஷயங்களும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மேல சொன்ன விஷயங்களையும் நோட் பண்ணிப்பீர். அதோட இப்ப நீங்க கொஞ்சம் பிரிச்சு சொல்லுங்க, சில தொழுகைகளை சொல்லுங்க. ஹுத்துபா இடம்பெற தொழுகை, அதுக்கு சரி அடையாளம் போடுறேன். ஹுத்துபா இடம்பெறாத தொழுகைகள், ஹுத்துபா இல்லை, பிழை அடையாளம் போடுறேன். சரியா? இப்ப சொல்லுங்க, ஹுத்துபா இடம்பெற தொழுகைகள் இடம்பெறாத தொழுகை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இப்ப மேல படிச்சதையும் சேர்த்து சொல்லுங்க. ஜும்மா தொழுகை, ஈதாயின், 2 பெருநாள் தொழுகைகளும் வரும். நோம்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். குசூஃபைன், அதாவது கிரகண தொழுகைகள். ரைட். குத்துபா இடம்பெறாத தொழுகைகளை பாருங்க. நாங்க 5 நேரம் ஃபர்லான தொழுகிறோம் தானே. இதுக்கு பின்னால குத்துபா இருக்கா? இதுக்கு பின்னால குத்துபா வரல. 5 நேரம் ஃபர்லான தொழுகைக்கு பின்னால குத்துபா இல்லை. ஒரு சில முக்கியமான இதெல்லாம் 5 நேரம் ஃபர்ல தொழுகையா? இஸ்திகாரம் வராது தானே. அதான் நான் ஓண்ட சொல்றேன், ஏன் அவசரம். 2வது, நாங்க தொழக்கூடிய நஃபீலான தொழுகைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். தஹஜ்ஜு தொழுகை, லுஹா தொழுகை, என்ன ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், இப்படியான அன்றாடம் நாங்க தொழக்கூடிய நஃபீலான சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்னாலேயும் குத்துபா இடம்பெறாது. அன்றாட நஃபீல் சுன்னத் தொழுகை. அப்ப அதுக்குள்ள கியாமுல் லைல் எல்லாம் வரும். சரியா? அடுத்து 3வது, சலாத்துல் ஹாஜா. சலாத்துல் ஹாஜா இதை கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு சிலர் தெரியாமலும் இருக்கலாம். சலாத்துல் ஹாஜா என்ற என்னன்னு சொன்னா, ஒரு தேவையின் நிமித்தம் அல்லாஹ்விடத்தில் அதை பொறுப்பு சாற்றுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உதவிய அந்த தேவையில எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் அந்த காரியத்தை முழுமையே பொறுப்பு சாற்றுறதுக்காக தொழக்கூடிய தொழுகைக்கு தான் சொல்ற சலாத்துல் ஹாஜா, தேவையின் நிமித்தம் தொழக்கூடிய தொழுகை. உதாரணமாக, இப்ப உங்கள்ட்ட ஒரு பொறுப்பு ஒன்று தந்துட்டான். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரம், இன்றைக்கு சமையல் பொறுப்பு உங்கள்ட்ட தந்துட்டான். இன்றைக்கு சமையலை நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி உமா திடீரென உங்கள்ட்ட பொறுப்பு தந்துட்டான். இந்த நேரம் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நாங்க முஸ்லிம்கள், எங்கள்கிட்ட இந்த பழக்கம் எல்லாம் இருக்கணும். மிகவும் 1-2 பேர்கிட்ட இருக்கலாம், சொற்பமாக விரல் விட்டனப்படி 1-2 பேர்கிட்ட. ஆனா இதான் ஒரு மூமினுடைய பண்பு. இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த தேவையை அல்லாஹ்விடத்துல பொறுப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி, என்கிட்ட தந்த பொறுப்பை நான் நல்லா சரியா செய்யணும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல அதை பொறுப்பு கொடுக்குற நோக்கத்தோட 2 ரக்காத் தொழுகிறேன். இந்த தொழுகை தான் சொல்ற சலாத்துல் ஹாஜா. ஒரு எக்ஸாமுக்கு போறேன், இந்த எக்ஸாம் நான் நல்ல முறையில் செய்யணும், இதுக்கு அல்லாஹ் பொறுப்பா இருக்கணும் என்று சொல்லி 2 ரக்காத் தொழுகிறேன் அந்த எண்ணத்தோடு. இதான் சலாத்துல் ஹாஜா, ஒரு தேவையின் நிமித்தம் தரக்கூடிய தொழுகை. அப்ப இந்த தொழு முடிஞ்சது பிறகு யாரும் இமாம கூண்டு வந்து குத்துபா செய்யற இல்லை. எனவே இதெல்லாம் குத்துபா இருக்கிறல்ல. அடுத்து 4வது இஸ்திகாரா. இஸ்திகாராவுல துவா இருக்கு, சலாத்துல் ஹாஜாவுல பார்க்கணும், கொஞ்சம் பார்க்கணும், எனக்கு மறந்துட்டு. சரியா? நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க பாப்போம். விலங்கல்ல 2 ரக்காத் நீங்க தொழுது கொண்டா போதுமான. பொதுவான துவாக்கள் இருக்கு. பொதுவான துவாக்கள் அல்லாஹ்விடத்துல தண்ட காரியத்தை முழுமையாக பொறுப்பு சாற்ற துவாக்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை. நான் சொல்லுவார், இந்த சலாத்துல் ஹாஜாக்கு ஸ்பெஷலான துவா இருக்கான்னு சொல்லி எனக்கு
சரியா ஞாபகம் இல்லை பார்க்கணும். ஆனா பொதுவான துவாக்களுக்கு அதை ஓதலாம், இந்த தொழுகைக்கு பிறகு ஓதலாம். தேவையான முன்ஸ்டில் இருக்கிறேன் சார். சரி, அது இருக்கட்டுமா, அதை பார்ப்போம் நான். அப்ப சலாத்துல் ஹாஜா, இது சலாத்துல் ஹாஜா பொருள் குத்துபா இல்லை. அடுத்து இஸ்திஹாரா என்றது நலவை நாடி, அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்துல நலவை நாடி தொழக்கூடிய தொழுகை, நலவை வேண்டி தொழக்கூடிய தொழுகை. ரெண்டு பாடம் இருக்கு, எதை சாய்ஸ் பண்ற, எதை சூஸ் பண்ற விளங்குது இல்லை. எக்கனாமிக்ஸா ஜியோகிராஃபியா, டென்ஷன் ஆயிக்கு. இப்ப அல்லாஹ்விடத்துல இஸ்திஹாரா, யாழ்லா எனக்கு குழப்பமா இருக்கு, அப்ப அந்த குழப்பத்துக்கு அல்லாஹ்விடத்தை தீர்வை தேடி அந்த எண்ணத்தோட 2 ரக்காத் தொழுறோம். இதான் இஸ்திஹாரா. அல்லது 4 ரக்காத் தொழுறோம், இஸ்திஹாரா. சரியானே? இஸ்திஹாராக்கு தனி துவா இருக்கு. இஸ்திஹாராவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய துவா இருக்கு. அல்லாஹும் இன்னி அஸ்தகீருக்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற துவா உங்களுக்கு தெரியும். துவா புத்தகங்கள் எடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு 2 விஷயம் 3 விஷயம் வருது, எதை முடிவு செய்ய 2 விளங்கு இல்லை, இல்லாட்டி குழப்பமா இருக்கு, அல்லது ஒரு காரியத்தை நாங்க செய்ய போறோம், இதுல நலவு இருந்தா தான் இது செய்யணும், எனவே அல்லாஹுக்கு தெரியும் நலவு இருக்கா கிடைக்கான்னு சொல்லி. எங்கட பார்வைக்கு எல்லாம் நல்லது மாதிரி தான் படும், எல்லாம் எங்கட பார்வைக்கு எல்லாம் நல்லது மாதிரி தான் படும். நாங்க எதை கூடாது என்று சொன்னோமோ அது பெட்டரா இருக்கும், பெஸ்டா இருக்கும். இது பெரும் மோசமான ஒன்றா இருக்கும், இதுக்கு பின்னால போவோம், நல்லதை தூக்கி வீசி போட்டு. அது ஃபெமிலியில மாப்பிள்ளை பார்க்கிறது, பொன் பார்க்கிறதுல இருந்து சாதாரணமாக நாங்க ஒரு வாங்குற சாப்பாட்டிலையும் வரும். எனவே இஸ்திஹாரா நலவை கேட்டு அல்லாஹ்விடத்து துவா செய்யணும், அடிக்கடி இஸ்திஹாரா தொழணும். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்துல குழப்பங்கள் சந்தேகங்கள் வர நேரம், ஒருத்தர் அது சரி என்றார், இன்னொருத்தர் இப்படி செஞ்சானல்லம் என்றார். அப்ப இந்த தொழுகைக்கு பின்னாலெல்லாம் இந்த ஹுத்துபாக்கள்லாம் வாரல, இதெல்லாம் தனிப்பட்டதில் நாங்க நிறைவேற்ற தொழுகை. சரியா விளங்கிட்டா உங்களுக்கு? இது இதுக்குள்ள சலாத்துல் கௌஃபும் வருமா? சலாத்துல் ஹவுஃப் என்றது யுத்தம் பயத்துடைய சந்தர்ப்பங்கள்ல கடுமையான நிலைமைகள்ல தொழக்கூடிய தொழுகை. அது என்னண்டா இந்த சலாத்துல் ஹவுஃப் என்ற இந்த 5 நேர தொழுகை தான். 5 நேர தொழுகை, இது வல்லாத நஃபீலான சுன்னத்தான தொழுகை, அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தொழுகிறது. அதுல ஹுத்துபாவா அரல்ல. நீங்க தேவையான எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி சொல்லணும், சலாத்துல் ஹவுஃப் என்று சொல்லி அச்ச நிலை தொழுகை என்று சொல்லுவோம். சஹாபாக்களால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன சஹாபாக்கள் தொழுகை விடுவாங்களா? இல்ல. அப்ப அது சலாத்துல் ஹவுஃப தொழுகிறதுக்கு பல முறைகள் இருக்கு, நபி அவங்க தொழுது காட்டிக்கிறாங்க. அந்த முறையில தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வாங்க. எதிரி வாரத்தையும் பார்க்கணும், ஜமாத்தாவும் தொழணும். எல்லாரும் ஜமாத்தா தொழுது கொண்டிருந்தா அந்த நேரம் எதிரிகள் வந்து தாக்கிடுவாங்க. எனவே அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு அந்த தொழுகைக்கு. அப்படியா தொழப்படும் அந்த தொழுகை, 5 நேர தொழுகை அப்படி தொழுவாங்க. அப்ப அதுக்கு தான் சொல்ற சலாத்துல் ஹவுஃப் என்று சொல்லி. அப்ப சலாத்துல் ஹவுஃப் என்று ஸ்பெஷல் தொழுகை கொண்டு இல்லை, இந்த தொழுகையைத்தான் அந்த கொஞ்சம் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். விளங்குதா சொல்றது? விளங்குதா? அப்ப இது வல்லாத நீங்க பொதுவாக பார்க்கக்கூடிய இப்ப ரமலானுடைய காலத்தை கடந்து வந்த இந்த கியாமுல் லைல் தராவி என்ற தொழுகை, சரியானே? இதெல்லாம் குத்துபாக்கள் வாரல்ல. அடுத்த வித்திர் தொழுகை. அதான் நான் இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா தொழுகையும் தரல, ஒரு சில தொழுகை தந்தீரேன். இப்ப நீங்க கேட்கிற தஸ்பீ வித்திர் இது ஒன்றிலையும் குத்துபா இல்லை, தேவையா நோட் பண்ணிக்கொள்ளுவோம். நீங்க வித்திர் தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, அடுத்தது இந்த தராவி கியாமுல் லைல் தொழுகைகள், இது ஒன்றிலையும் குத்துபா இல்லை. அப்ப குத்துபா இடம்பெறக்கூடிய பிரதான தொழுகைகள் நாங்க படிச்சதுதான். அப்ப அதுல வரப்போது ஈதைன் 2 பெருநாளுக்கும் தொழக்கூடிய தொழுகை. அடுத்து இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை, இஸ்திஸ்கா. அடுத்தது 3வது ஜும்மா தொழுகை, வெள்ளிக்கிழமைகள்ல தொழக்கூடிய ஜும்மா தொழுகை. வேற என்ன தொழுகை இருக்கு? ஹுசூஃபைன் 2 கிரகண தொழுகைகள்.
இதான் எங்களுக்கு பேப்பர்ல மாறி மாறி வரப்போகுது. இதுக்கு அப்பாலும் ஒன்றும் உங்களுக்கு வரப்போற இல்லை. சரியா நோட் பண்ணி கொண்டேலா தேவையான விஷயங்களை? ஆமாம் சார். ஓகே. இப்போ கொஞ்சம் நீங்க நோட் பண்ண விஷயங்களை கொஞ்சம் பார்த்து மைண்டுக்கு எடுங்க பாப்போம். குயிக்கா ஒரு நிமிஷம் டைம் தான், கொஞ்சம் மைண்டுக்கு எடுங்க. நோட் பண்ணது கொஞ்சம் பாருங்க. ஏதும் டவுட்னா கேளுங்க. சரியா எல்லாம் நோட் பண்ணப்பட்டீங்க? ஓகேயா? கிளியரா? அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தா ஈஸியா விஷயத்த முடிஞ்சுன்னு சரியா விடையை கொடுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கணும். வெஜு யோசிச்சு கொண்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது. ரைட்டானே? அப்ப சொல்லுங்க, இஸ்திஸ்கா இஸ்திகாரா ரெண்டும் ஒண்டா வேறு வேறையா? வேற. சரி, அந்த டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப கிளியர் ஆயிட்டாது ரெண்டு தொழுகையும் வேற வேற தொழுகைன்றது? சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். இஸ்திஸ்கா என்ற என்ன? மழை வேண்டி தொழுவது. சரி, இஸ்திகாரா என்ற என்ன? நலவை வேண்டி தொழுவது. அல்லாஹ்விடத்துல நலவை வேண்டி தொழக்கூடிய தொழுகை இஸ்திகாரா. நலவு நன்மைகளை வேண்டி தொழும் தொழுகை. ரைட். இஸ்திஸ்காவுலியா ஜும்மா வரும், அதாவது ஹுத்துபா வரும். இஸ்திகாராவுலியா இஸ்திஸ்காவுல மழை வேண்டி தொழுவதுலதான். ஓகே ஓகே. இப்ப குயிக் ஒரு தரம் சொல்லுங்க, அடுத்த கேள்வியை பார்ப்போம். குயிக் ஒரு தரம் சொல்லுங்க. ஹுத்துபா வார தொழுகைகளை சொல்லுங்க பார்ப்போம். ஹுத்துபா ஈதை, இடம்பெறுறது சுமை, ஈதை, ஜும்மா தொழுகை. ஓகே. சரி, இங்கால ஹுத்துபா இடம் பெறாத தொழுகைகளை சொல்லுங்க பாப்போம். ஹுத்துபா இடம் பெறாத ரைட். அப்ப இது உங்களுக்கு கிளியர். அப்படியே இப்ப கீழே பார்த்தா, அப்படியே கீழே பாருங்க. இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். என்ன அப்படி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த 5வது கேள்வியை பாருங்க. இது 2020 வந்திருக்கிற 9வது கேள்வி. 2020 9வது கேள்வி, 5வது. பின்வரும் தொழுகைகளில் ஹுத்துபா அதாவது பிரசங்கம் இடம்பெறாத தொழுகை. ஹுத்துபா பிரசங்கம் இடம்பெறாத தொழுகை. இதுல எதுல ஹுத்துபா பிரசங்கம் வராது சொல்லுங்க. இஸ்திகாரா சரியா எல்லாருக்கும்? வேற எதுவும் ஆன்சர் வருமா? இல்ல சார். ஓகே, இஸ்திகாராவுல தான் ஹுத்துபா இடம் பெறாது. அப்ப இஸ்திகாரா தொழுகை என்ற என்ன? நலவை வேண்டி தொழுவது. நலவை வேண்டி தொழும் தொழுகை அல்லாஹ்விடத்துல. சரி, இப்ப பாவம். எனவே ஜும்மா தொழுகை என்றது இங்க எதை மென்ஷன் பண்ணிக்கிறான்? ஜும்மான்னு சொல்லி வெள்ளிக்கிழமையில தொழுற. வெள்ளிக்கிழமையில தொழுவது தொழுகை. வெள்ளிக்கிழமை நாளைக்கு இருக்கிற தொழுகை ஜும்மா தொழுகை. அப்ப இது பில ஹுத்துபா வரும். அடுத்து பாருங்க, இஸ்திஸ்கா என்ற என்ன? மழை வேண்டி தொழுவது. மழை வேண்டி தொழுகிற தொழுகை. எனவே அதுலேயும் ஹுத்துபா இடம்பெறும். எனவே
ஆன்சர் வராது. அடுத்தது ஈதைன் என்று சொன்னா ரெண்டு பெருநாள் தொழுகைகள். 2 பெருநாள் தொழுகைக்கு சொல்லுங்க ஆபம். 2 பெருநாள் தொழுகையும் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. ரைட். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. ஃபித்ர் என்றா என்ன? என்ன பெருநாள்? நோன்பு பெருநாள். ஈதுல் அல்ஹா என்றா பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள். எனவே இதுல குத்துபா இடம்பெறுமா இல்லையா? இடம்பெறும். இடம்பெறும். எனவே இதுவும் ஆன்சர் பில. அடுத்தது 5வது பாருங்க. குசூஃபைன் என்றா என்ன? கிரகண தொழுகைகள். ரைட். கிரகண தொழுகை. எனவே இங்க கிரகண தொழுகையிலும் என்ன குத்துபா இடம்பெறுமா இல்லையா? இடம்பெறும். இடம்பெறும். எனவே ஆன்சர் வராது. எனவே 5வது அதாவது 2020 9வது கேள்விக்குரிய விட 2வது விட இஸ்திகாரா தொழுகை. இது கிளியரா உங்களுக்கு? ஆம் சார். ரைட். சரி. அப்ப அந்த சாப்டர் அப்படி அந்த ஹொத்துபாவை வச்சு கேட்கறது அப்படி 2 கேள்வி தான் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. வேறொரு கேள்வியும் இல்லை. அப்ப அது சின்ன ஒரு விஷயம் தான், நீங்க விளங்கி கொண்டா சரி. இப்ப இந்த பேப்பர் 8ல இந்த தொழுகை சம்பந்தமாக நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த தொழுகை என்றது எங்கட சிலபஸ்ல வந்து யூனிட் 5 சரியா? யூனிட் 5ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி சரியானே? அப்ப யூனிட் 5 பொறுத்தவரையில யூனிட் 5 வந்து 2 பகுதிகளை கொண்ட பாடம். ஒன்று இருக்கு 5.1. 5.1 வந்து அடிப்படை வணக்க வழிபாடுகளை பத்தி பேசுறது. அடிப்படை வணக்க வழிபாடுன்னா உங்களுக்கு தெரியும். எதை நாங்க அடிப்படை வணக்க வழிபாடுன்னு சொல்றது? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். ரைட். நல்லா விளங்கும். அடிப்படை வணக்க வழிபாடுன்றது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். 5 விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த 5 தான் இஸ்லாத்துல தூண் என்று சொன்னாங்க. அதுல முதலாவது கலிமா. அப்ப கலிமான்ற அது உள்ளத்துல வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டிய ஒன்று. அதான் எல்லாத்துக்கும் பேசிக். அதான் அத்திவாரம். ரைட். இதுக்கு அப்பால் 4 அடிப்படை வணக்க வழிபாடுகள் இருக்கு. 2வது தொழுகை. அப்ப தொழுகை உண்டு, நோன்பு உண்டு, ஜகாத் உண்டு, ஹஜ் உண்டு. இதை ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஒவ்வொன்றாக பிரிச்சு தனித்தலைப்பாக பேசுவாங்க. தொழுகையை பத்தி நிறைய விளக்கங்கள், ஹஜ்ஜை பத்தி, நோன்பை பத்தி நிறைய விளக்கம், ஹஜ்ஜை பத்தி, சக்காத்தை பத்தி நிறைய விளக்கம், ஹஜ்ஜை பத்தி நிறைய விளக்கம் இந்த யூனிட் 5ல 5.1ல பேசப்படும். அதே மாதிரி 5.2 2வது பகுதி யூனிட் 5ல 2வது பகுதியில் எங்களுக்கு பேசுவாங்க ஹுக்கூக்குல் இபாத் சம்பந்தமான பாடம். அது ஹுக்கூக்குல் இபாத், அதாவது அல்லாஹ் அல்லாஹ் ஏனையவற்றுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று சொல்லி அது வரும். அது இன்ஷா அல்லாஹ் நாங்க அது சம்பந்தமான டாபிக் வார நேரம் பார்ப்போம். அப்ப இதுல பாருங்க, நீங்க யூனிட் 5ல வந்து இது வந்து 175வது பேஜ்ல நீங்க பார்க்கலாம் உங்களோட கிரேட் 12 கைட்ல. சரியானே? யூனிட் 5ல வந்து 5.1 இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள். அப்ப யூனிட் 5ல நாங்க இபாதாவை பத்தி படிக்கிறோம். வணக்க வழிபாடுகள், இபாதாக்கு சொல்ற வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகள்ல 5.1ல இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் இதான் 5.1 இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள். அப்ப இதுல முதலாவது இபாதத் என்ன, இபாதத் சம்பந்தமாக குர்ஆன் சுன்னா என்ன சொல்லிக்கு அப்படி என்று சொல்லி இபாதத் சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் நோக்கத்தில் சில விஷயங்களை பேசுறாங்க. சரியான இபாதத்துடைய வகைப்பாடுகள் எல்லாம் வருது. அதே பிறகு அடிப்படை வணக்கங்களின் முக்கியத்துவம் நோக்கம் என்று சொல்லி போட்டு ஒரு தலைப்புல அடிப்படை வணக்கங்கள்ல முக்கியத்துவ நோக்கம் ஒவ்வொன்று தனித்தனி வாரத்தால இங்க ஷோர்ட்டா சொல்றான் ஒரு ஹதீஸை போட்டு. சரியானே? அது பிறகு வார ஒரு முதலாவது தலைப்பு தான் அடிப்படை வணக்க வழிபாடுகள்ல வரக்கூடிய முதலாவது தலைப்பு தான் தொழுகை, சலா என்று சொல்லுவோம். சலாத், சலா, அஸ்ஸலா, தொழுகை. என்ன 178வது பேஜ்ல இருக்கும். சரியா? அப்ப ஒரு ஆள் சொல்லுங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லைங்க 26 பேஜ். சொல்லுங்க அப்போ, தொழுகை என்றால் என்ன? தக்பீர் தக்பீமாவுடன் ஆரம்பித்து ஃபர்லான சுன்னத்தான ஓதல்களுடன் ஃபர்லான சுன்னத்தான செயற்பாடுகளுடன் சலாத்துடன் முடிவடையும் ஒரு இபாதத்தாகும். ஓகே, குட். இன்னொரு ஆள் சொல்லுங்க அப்போ, தொழுகை என்றால் என்ன?
பூர்ணமாக சொல்லணும். சல்லா என்ற அரபு சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது தொழுகையாகும். இது முதுகெலும்பு பிரார்த்தனை முக்கிய பாகம் என்று மொழி ரீதியில் கருத்து கொள்ளப்படும். பரிபாஷையில் ஆரம்ப தக்பீருடன் ஆரம்பிக்கப்பட்டு ஃபர்லான சுன்னத்தான ஓதல்களையும் ஃபர்லான சுன்னத்தான செயற்பாடுகளையும் உள்ளடக்கி சலாத்துடன் முடிவடையும் ஒரு இபாதத் ஆகும். ஓகே, குட். அப்ப இப்ப நீங்க பூர்ணமா சொல்லிக்கிறீங்க. அப்ப தொழுகை என்றால் என்ன என்று கேட்டா முதலாவது அது சம்பந்தமான மொழி ரீதியான விளக்கத்தை சொல்லணும், பத விளக்கத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் வரை விளக்கணத்துக்குள்ள போகும். இஸ்லாம் பாடுறது எந்த கேள்வி தான், ஹஜ் என்றால் என்ன, ஜக்காத் என்றால் என்ன, என்ன டிரெக்டா வரை விளக்கணத்தை கொடுக்குறல்ல. ஜக்காத் என்று ஒரு அரபு சொல். அப்ப அந்த அரபு சொல்ல டிரெக்ட் கருத்து இருக்கு, டிரெக்ட் மீனிங் ஒன்று இருக்கும். அதை சொல்லணும், என்ன மீனிங் வந்திருக்கு, டிக்ஷனரியில வந்திருக்கிற மீனிங். அப்ப அதாவது அரபிக்ல ஹஜ் தரிசித்தல், நாடுதல். அதே மாதிரி தொழுகைக்கு சலாத்ன்னு சொல்லுவோம். அப்ப அது சல்லா என்ற மூல சொல்லிருந்து வந்துச்சு. அப்படியே அந்த பத விளக்கம் இருக்கேனே. முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும். பாருங்க. அப்போ தொழுகை விளங்கல சொல்லுங்க. சரி, அதைத்தான் சொல்ல வார், எல்லாம் சொல்றேன். பாருங்க, இங்க தொழுகை என்று சொன்னா இதுல இந்த மிஸ்டேக் ஆகிருக்கு. இதை நீங்க வெட்டி போட்டு சலாத் என்று எழுதிக்கணும். சலா என்னன்னு சொல்ற. இப்ப உங்களுக்கு தெரியும் அரபுல இப்படித்தானே இருக்கும். லாஸ்ட்ல வார தாவை உச்சரிக்கிறல்ல, சரியா? இந்த தாவை உச்சரிக்கிறல்ல, சலா என்று முடிக்கிற, அதான் சரியான முறை. சிலவங்க தாவை உச்சரிச்சு சலாத் என்று நிப்பாட்டுறது, சரியானே? அதுதான் நீங்க சலா எப்படி போட்டாலும் ஓகே தான். அப்ப பாருங்க, இந்த சல்லா இது தொழுகை என்ற ஒரு ஆக ஈஸியான ஒரு பாடம். ஆனா இதுலயும் பிளடுகிறார்கள் இருக்கிறான். தொழுகை என்றது இது எங்கட அன்றாடம் வாழ்க்கையில நாங்க ஒரு நாளைக்கே எத்தனை ரக்காத் தொழுகிறோம். ஒரு ரக்காத் தொழாதவங்களும் மீக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்படியான எங்களோட வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒன்றுதான் தொழுகை. அப்ப இதுலயும் பிளெடுக்கிறவங்க இருக்கிறான். ஏன்னா அது லேசான பாடம் என்று விட்டு கொஞ்சம் பேர் பிளெடுக்கிற, நல்லா விளங்கணும். என்ன லேசான பாடம் அது செய்யலாம் என்று விட்டு பிளெடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இதையும் தெரியாம பிளெடுக்கிற, இதுல கூட சரி எடுக்க தெரியாம பிள்ளை எடுக்கிறவங்க வைக்கிறான். எம்சிக்கு கேள்வி, எஸ்ஐ கேள்வி செய்ய இயலாதவங்க வைக்கிறான். எனவே இந்த இரண்டு நிலையும் மோசமான நிலை. அது லேசியானே, அப்படித்தானே, இப்படித்தானே என்று விட்டு கடைசியில் இஸ்லாம் பாடத்துல சிஇஎம்எஸ்ஸும் எடுத்தவங்க வைக்கிறான். எனவே அப்படி வைக்காம எல்லா பாடத்துக்கும் சமாளமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும். ரைட். அப்ப சல்லா என்று சொல்றது, சல்லா அரபு சொல். சல்லா என்ற அரபு சொல்ல இருந்து வந்த ஒரு சொல்தான் இந்த சலாத் என்ற இந்த தொழுகையை குறிக்கிற சொல். சலாத் என்ற சொல். இதுல நேரடி கருத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, சலாத் என்ற எதுக்கு சொல்றேன்டா, சலா என்ற எதுக்கு சொல்றேன்டா, பிரார்த்தனை துவா செய்யறதுக்கு சலா என்று சொல்லலாம். துவா செய்யற சலா முக்கிய பாகம் ஒன்று, மெயின் அறிக்கிற விஷயத்துக்கு சலா என்று சொல்றாரு. அடுத்து முதுகெலும்பு, பிரார்த்தனை முக்கிய பாகம் முதுகெலும்பு என்ற மொழி கருத்துக்கள் இருக்கு. இஸ்லாத்தில் 50 கடமைகள் ஒன்றாக கணிக்கப்படக்கூடிய தொழுகையை பின்வருமாறு வரைவிலக்கணம் வருது. இப்ப இத இருந்து குர்ஆன் வசனத்தை பாடமாகிற மாதிரி பாடமாக தெரியல, விஷயத்த விலைனா சரி. எல்லாருக்கும் தொழுகைண்டா எப்படி தொழுகிறேன்னு தெரியும் தானே, அதை வச்சுதான் இது. இப்ப தொழும்போது முதலாவது நாங்க செய்யற வேலை என்ன சொல்லுங்க ஆபம்? தக்பீர் சொல்லி தக்பீர் கட்டுவோம், சரியானே? கடைசியா தொழுகை எப்படி முடிக்கிறோம் நாங்க? சலாம் கூறி முடிக்கிறோம், சலாத்தோடு முடிக்கிறோம். இதான் வரைவிலக்கணம், வேற ஒன்றுமே இல்லை. தக்பீர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சலாமோட முடிக்கிற ஒரு வணக்கம். இத கொஞ்சம் விரிவா சொல்லிக்க, அவ்வளவுதான். தக்பீரை கட்டி போட்டு என்ன செய்யறோம்? தக்பீர் கட்டுறது விட தக்பீர் சொல்றது பர்லு, தக்பீர் கட்டுறது சுன்னத்து, சரியானே? தக்பீர் சொல்றது பர்லு. எனவே தக்பீரோட ஸ்டார்ட் பண்ணுவோம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று முடிக்கிறோம். தக்பீரோட ஸ்டார்ட் ஆகுது, சலாமோட முடியுது. இடையில என்ன நடக்குது? ரெண்டுக்கும் இடையில சில செயற்பாடுகளுக்கா இல்லையா? சில செயற்பாடுகளுக்கு சுஜூது செய்யறோம், ருக்கு செய்யறோம்,
சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லி நிலையில நிக்கிறோம் என. எனவே பல செயற்பாடுகள் அதுக்குள்ள இடம்பெறுது. நடு இருப்புல இருக்கிறோம், அத்தஹியாத் இருப்பில் இருக்கிறோம். எனவே அந்த செயற்பாடுகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர கையை தூக்கி என்ன செய்யறோம் சொல்லி ருக்கு போறோம், அல்லது கையை தூக்காம ருக்கு போறோம். அப்ப கையை தூக்கி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கையை தூக்கி காதுக்கு நேராக உயர்த்தி போட்டு ருக்கு போறதே சுன்னத். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அப்படியே தக்பீர்ல இருந்து கையை விட்டு அப்படியே ருக்கு போறது ருக்கு செய்யணும். எப்படியோ ருக்கு செய்யணும், காதுக்கு நேராக உயர்த்துறது சுன்னத். எனவே இப்படி சுன்னத்தான ஃபர்லான செயற்பாடுகள் இருக்கு. சுன்னத்தான ஃபர்லான செயற்பாடுகள் இருக்கு. அதே மாதிரி தொழுகையில ஃபர்லான ஓதல்களும் மீக்கி, சுன்னத்தான ஓதல்களும் மீக்கி. இப்போ ஒருத்தர் வந்துட்டார், அவர் சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஓதல்ல, இவர தொழுகை கூடுமா? கூடாது. அத்தஹியாத் ஓதல்ல, தொழுகை கூடுமா? கூடாது. கூடாது தானே? ரைட். இப்போ ஒருத்தர் ருக்குல இருக்கிறார் அல்லது சுஜூதுல இருக்கிறார், சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்றார், அல்லது சுபஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்று சொல்றார். இப்படி சொல்லாம சுஜூது செஞ்சிட்டார் அல்லது ருக்கு செஞ்சிட்டார், இப்ப தொழுகை கூடுமா? கூடுமா கூடாதா? மத்தவங்க என்ன சவுண்ட காணல? கூடும். ஏன்? அது சுன்னத். இப்ப அந்த துவா ஓதினா அவருக்கு எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்க போகுது. அதுக்கென்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட சில அல்லாஹ்விடத்துல பெரிய நன்மைகள் கிடைக்க போகுது. ஓதாம விட்டுட்டார், ஒருத்தர் ருக்கு செஞ்சார் ஒன்று முதல்ல சும்மா இருக்கிறார், சஜிதா செஞ்சார் ஒன்று முதல்ல சும்மா இருக்கிறார், நன்மை கிடைக்காம போகும். ஏன்? அது சுன்னத். அது செஞ்சாரண்டா நன்மை கிடைக்கும், செய்யலன்னு சொன்னா நன்மை இல்லை, ஆனா அவர் குற்றவாளியும் இல்லை. ஆனால் ஃபாத்திஹா ஓதல்ல, சூரா ஃபாத்திஹா அத்தையாத்தோல் அவருக்கு தொழுகையே கிடையாது. அது சரி, தொழுகையே அவரது செல்லுபடி இல்லை, ஏன்னா அவர் குற்றவாளி ஆகிறார். எனவே பாருங்க, ஃபர்லான சுன்னத்தான ஓதல்களும் இருக்கி, ஃபர்லான சுன்னத்தான செயற்பாடும் இருக்கி. இது ரெண்டையும் உள்ளடக்கிற ஒரு செயற்பாடு தான் இந்த தொழுகை. தக்பீரோட ஸ்டார்ட் ஆகும், சலாத்தோட முடியும். இதைத்தான் வரைவிலக்கணத்தில் சொல்லியிருக்கு. நீங்க கேட்டீங்க இஹ்ராம் தக்பீர் என்று சொல்றது. இஹ்ராம் தக்பீர், இஹ்ராம் என்றது ஆரம்ப தக்பீருக்கு சொல்றது, ஸ்டார்ட். நான் தொழுகைக்கு போய் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நின்று தக்பீர் சொல்றோமே, அந்த ஆரம்ப தக்பீர் தான் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்றது. அப்ப இஹ்ராம், இஹ்ராம் என்றது ஹராம் என்ற வார்த்தை, இஹ்ராம் என்ற வார்த்தை எல்லாம் ஒரே அடிச்சொல்லிருந்து வந்தது. ஹராம், இஹ்ராம். அப்ப ஏன் இந்த இஹ்ராம் என்று உண்மையிலேயே அந்த வார்த்தை வருது என்று சொன்னா, இது அவுட் ஆஃப் சிலபஸ், சும்மா விலகிக் கொள்ளுங்க. அதோட உலக தொடர்புக்கெல்லாம் பிளாக், எல்லாத்தையும் பிளாக் பண்றோம். அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா, ஏன் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொன்னா, அதோட துன்யாவோட தொடர்பு எல்லாம் பிளாக், எல்லாரும் பிளாக் லிஸ்டுக்கு போய்த்துருவாங்க. இப்ப அல்லாஹோட மட்டும்தான் லிங்க், அல்லாஹோட மட்டும்தான் கம்யூனிகேஷன். எந்த சிந்தனையும் இருக்கவும் கூடாது, உள்ளத்தாலேயோ எந்த ஒரு யோசனையும் இருக்கக்கூடாது. அதுக்குதான் சொல்ல தக்பீரத்துல் இஹ்ராம். அதுக்கு பிறகு யாருடைய நாங்க பேசினாலும் அது தொழுகக்கூடாது. ஏன்? உலக தொடர்புலேருந்து நாங்க வெளியில வந்துட்டோம், இப்ப தொடர்பு அல்லாஹ்வோட. அதனால தக்பீரத்துல் இஹ்ராம்னு சொல்லி, எது வரைக்கும் சலாத் கொடுத்து தொழுக முடியும் வரைக்கும். அதனால தொழுகையில வேற சிந்தனை இருக்கக்கூடாது, அல்லாஹுடைய சிந்தனையோட மட்டும் தொழணும். விளங்கிட்டா? ஏன் தக்பீரத்துல் இஹ்ராம் என்று பேர் வந்த, தக்பீரத்துல் இஹ்ராம் என்ற என்ன விளங்கிட்டா? இப்ப ரைட். இப்ப ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ, ஏற்கனவே சொல்லாத ஒரு ஆள் வாட்ஸ்அப்பாக கூட விளங்கி சொல்லணும். இப்ப சொல்லுங்க, தொழுகை என்றால் என்ன? வரைவிலக்கணம் சொல்லுங்க. சல்லா என்ற அரபு சொல்லிலிருந்து சலாத் பிரார்த்தனை முக்கிய பாகம் முதுகெலும்பு என்ற மொழிக்கருத்தினூடாக இஹ்ராம் தக்பீருடன் ஆரம்பிக்கப்பட்ட ஃபர்லான சுன்னத்தான ஓதல்களையும் ஃபர்லான சுன்னத்தான செயற்பாடுகளையும் உள்ளடக்கி சலவாத்துடன் முடிக்கப்படுகின்ற, அல்லாஹுக்காக நிறைவேற்றப்படுகின்ற இபாதத் அல்லது ஒரு வணக்கம். ஓகே, இபாதத் அல்லது வணக்கம் தொழுகை ஆகும். இப்ப
இப்படி ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த யூனிட் 5ல 5.1ல ஒவ்வொரு பாடத்திலையும் இப்ப தொழுகையை பத்தி ஃபர்ஸ்ட் தொழுகைண்டா என்ன சரியானே அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு சிறிய தலைப்புன்னு தருவாங்க முக்கியத்துவம் தொழுகையிட முக்கியத்துவம் இது ஒரு சிறிய தலைப்பு சரியா அப்ப தொழுகையிட முக்கியத்துவம் அதாவது தொழுகைன்றது ஏன் தேவை ஏன் அவசியம் தொழுகைன்றது ஏன் முக்கியம் அடுத்து தொழுகையிட நோக்கம் இப்படி பல சிறிய தலைப்புகள் தொழுகையிட நோக்கம் அடுத்து தொழுகையிட பயன் மூணாவது சிறிய தலைப்பு தொழுகையிட பயன்கள் அடுத்து சக்காத் பாடம் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது பாருங்க அதே ஸ்டைல் அதுவும் போகும் எக்ஸ்ட்ரா வரப்போகுது என்ன அது கொஞ்சம் வித்தியாசமான வணக்க வழிபாடு சக்காத் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது எதுல இருந்து கொடுக்கணும் அப்படியான விஷயம் எல்லாம் அதுக்குள்ள வரும் வேறெல்லாம் இதான் இந்த முக்கியத்துவம் நோக்கம் பயன் இதான் மாறி மாறி வரப்போகுது எவ்வளவுதான் இந்த தொழுகை என்ற பாடத்தில் இருக்கிற விஷயம் வேற ஒன்றும் இல்லை இதை வச்சு கொண்டுதான் என்ன செய்யறேன் மாறி 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 கேள்விகள் எடுத்து கேட்க போறாங்க இப்ப நாங்க இந்த முதலாவது கேள்வி ஃபுல்லா பார்த்துட்டோம் இது 2025 8வது கேள்வி சரியானே இந்த கேள்வியை பாருங்க 2023 வந்தீங்க ரெண்டாவது கேள்வி 2023 ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி போடுகிறான்னு சொன்னா தொழுகையின் மூலம் மனிதன் அடையும் பயன்களுள் தொழுகையின் மூலம் மனிதன் அடையும் பயன்களுள் ஒன்றென அல் குர்ஆன் குறிப்பிடுவது யாது அல் குர்ஆன் குறிப்பிடுற பயன் யாது அப்ப முதலாவது இதை லேசா நாங்க பிடிக்கணும் எப்படி முதல் தொழுகையிட பயன்ல வருமா என்று பார்க்கணும் அது பிறகு இது அல் குர்ஆன்ல வந்தீங்கன்னு பார்க்கணும் அப்ப அதுக்கு என்ன அந்த நுழைஞ்சு இருக்கணும் அது லேசியானே செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி கொண்டு மைண்ட் செட்டை அதாவது கேர்லெஸ்ஸா விட்டோம்னு சொன்னா மர கடைசியில பார்த்தா இந்த கேள்வியிலே பிழை சரி எனவே நல்லா முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொன்றையும் நல்லா பார்த்துக்கணும் நம்ம படிக்கிற நோக்கம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏ எடுக்கிறதுங்கிற நோக்கம் இல்லை ஏ எடுத்து 75 மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிற நோக்கம் இல்லை நம்ம இப்படி படிக்கிறதுக்குன்னு சொன்னா 95 எடுக்கிறது அதுதான் எவ்வளவு டீப்பா பார்க்கு கைட்டை வச்சு அலசி ஆராய்ஞ்சி அது சம்மந்தம் வந்து எல்லா கேள்வியும் பார்த்து மாதிரி கேள்வியும் பார்க்குறோம் மாடல் கேள்விகளும் பார்க்குறோம் அப்ப நோக்கம் என்னண்டா 75 எடுக்கிறது இல்லை 75 எடுக்கிறதுக்கு வேற மெதட்டி படிக்கிறது இது 95 எடுக்கிறது ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் 50க்கு 50 எடுக்கணும் எக்ஸாம் செஞ்சு போட்டு வந்து நீங்க எல்லாரும் மெசேஜ் போடணும் சரி எனக்கு எல்லாம் 50க்கு 50 ஷுவரா வரும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடணும் அதான் நம்மட அந்த டார்கெட் சரியானே பாருங்க அப்ப தொழுகையின் மூலம் மனிதன் அடையும் பயன்களுள் ஒன்றென அல் குர்ஆன் குறிப்பிடுவது யாது முதலாவது தொழுகை தீய செயல்களிலிருந்து தடுக்கின்றது இது பயன்ல வருமா சரி பயன்ல வரும் இப்ப யோசிங்க இந்த தொழுகை தீய செயல்களிலிருந்து தடுக்கின்றது என்று சொல்லி ஏதும் அல் குர்ஆன்ல வந்திருக்கா படிச்சவங்க சொல்லுங்க படிக்காம யோசிக்க தேவையில்லைங்க நாங்க பார்ப்போம் படிச்சவங்க சொல்லுங்க வந்திருக்கு குர்ஆன் வசனத்தை யாரும் சொல்லலுமா வந்திருக்கா குர்ஆன் வசனம் நிச்சயமாக என்ன தொழுகை இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அப்படியே அந்த குர்ஆன் வசனம் வரும் உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து பாதுகாக்கின்றது தடுக்கின்றது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்று அல்லாஹ் டைரக்டா குர்ஆன்ல சொல்லிக்கிறான் அப்ப இங்க குர்ஆன்ல குறிப்பிடுற பயன் என்னன்னு தான் கேள்வி எனவே முதலாவது ஆன்சர் வருமா அப்ப அந்த மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலைத்தான் சொல்லு தீய செயல் என்று சொல்லு அதான் தீய செயல் என்று சொல்லு எனவே முதலாவதான் வரும் யோசிக்க தேவை முதலாவதான் வரும் பார்ப்போம் அதுல தியரி எங்க எப்படி வருது குர்ஆன் வசனம் என்ன மாதிரி பார்ப்போம் அப்ப நீங்க விலகி கொள்ளணும் அந்த குர்ஆன் வசனம் என்ன இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் நிச்சயமா தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து பாதுகாக்கு தடுக்கு என்று சொன்னா உண்மையாக ஒருத்தர் இஹ்லாஸோட தொழுறார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில பாவங்கள் இடம்பெறத்துக்கு வாய்ப்பு குறைவாய்க்கும் பாவங்கள் நடக்காது உண்மையான சொல்லப்பட்ட முறைகளை பேணி சரியான முறையில் ஒருத்தர் தொழுதார் என்று சொன்னால்
அவர் வாழ்க்கையில பாவமான மானக்கேடான விஷயங்கள் இருக்காது. ஏன்? அவர் உடல் கூட அசுத்தமா இருக்காது, அழகாகத்தான் நிற்கும். அவரோட வெளிரங்கம் அழகாகத்தான் நிற்கும், உள்ரங்கம் அதாவது உள்ளமும் சுத்தமா தான் நிற்கும். சரியா? அது எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி ஒருத்தர் தொழல் என்று சொன்னா நீ சும்மா யோசிச்சு பாருங்க. தொழாதவனுக்கு அவன் தொழுகையே இல்லை என்று சொன்னா மற்றது இருக்க சான்ஸ் இல்லை. மற்ற விஷயம் இருக்கிறதுக்கு அவன் சான்ஸே இல்லை. இப்ப நீங்க எல்லாரும் ஸ்கூல் போற நேரம் எல்லாரும் ஒவ்வொரு பேக்கோட போறேன் என்னவீங்க, பேக்கோட போறேன். அவன்கிட்ட உங்கள்கிட்ட தான் கேட்கலாம், அவன்கிட்ட எக்ஸசைஸ் புக் எல்லாம் இருக்கா, நோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறியா, புக் எல்லாம் இருக்கான்னு சொல்லி. ஒருத்தண்ட பேக்கே இல்லை, ஒருத்தண்ட பேக்கே இல்லை. அப்ப இவன்ட்ட புக் இருக்குமா? இருக்காது. பென் இருக்குமா? இருக்காது. ஒன்றுமே இருக்காது. எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் அவன்கிட்ட இருக்காது. அது மாதிரி தான் தொழுகை என்றது. தொழுகை அவன்கிட்ட இல்லையா, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதான் இஸ்லாம் சொல்லுது. இது நாம சொல்லல, குர்ஆன் ஹதீஸ் சொல்ற விளக்கம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் தொழுகை இல்லைன்னு சொன்னா சில நேரம் அவன் சிறுநீர் கழிச்சா கூட சரியாக சுத்தம் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவசியம் உண்டு இல்லை, நஜீஸ் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன. அவன் தொழுகை இல்லாதவன் எப்படி மீக்கலாம்? மேபி. சரியானே? அடுத்தது குளிப்பு கடமை ஆகி கொண்டு அந்த குளிப்பு கடமையை கணக்கெடுக்காமலும் இருக்கலாம். அப்ப பாருங்க, ஒரு மனிதனை தொழுகை எந்த அளவுக்கு பேணுதலாக சுத்தமாக வச்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி. தொழுகை இல்லாதவன் வீடு அசுத்தமாக இருக்கலாம், தொழுகை உள்ளவனை விட அசுத்தமாக இருக்காது. ஏன்னா அவன் தொழுற இடம், அவன் நடக்கிற இடம் கிளீன் ஆயிக்கணும்னு பார்ப்பான். அவன் பாட்டா ஸ்லீப்பரை கூட கடுமையாகத்தான் கவனிப்பான். எனவே நான் உலகத்திலே நீட்டா ரெஸ்பெக்டா வாழ்ற கூட்டம் முஸ்லிம்கள் தான். எல்லா அந்நிய மதத்தவரும் சொல்றது உலகத்துல மிகவும் சுத்தமாக வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். சரியான? இது அவுட் ஆஃப் சிலபஸ், இதை விளங்கிக்கொள்ளணும், அதுக்காக சொல்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப ரெண்டாவது பயனை பாருங்க. அப்ப தொழுகை தீய செயல்கள் இருந்து தடுக்குது. எப்படி? வெளிரங்கமாக நாங்கள் உலகளாவிய அடிப்படையில பார்க்கிற தீய செயல்கள் இருந்து தடுக்குது, உள ரீதியாகவும் தீய செயல்கள் இருந்து தடுக்குது. அடுத்தது ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தீமையான செயற்பாடுல இருந்து தொழுகை தடுக்குது. இரண்டாவது, தொழுகை சமத்துவத்தை போதிக்கின்றது. பயன்ல வருமா வராதா? வரும். பயன்ல வரும். தொழுகை சமத்துவத்தை போதிக்கின்றது என்ற பயனை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டிக்கிறானா? இல்ல. இதுல தெளிவாய்க்கணும். அப்ப தொழுகையிட பயன்தானே ஏதாச்சும் ஒன்று வரும் என்று சொல்லி சும்மா போடுறல்ல. அப்ப பயன்களுள் ஒன்றன் அல் குர்ஆன் குறிப்பிடுறதான் எங்களுக்கு கேள்வி. எனவே அல் குர்ஆன்ல எங்கேயும் சமத்துவத்தை போதிக்கு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லல, டிரெக்டா சொல்லல. ஏன்னா தொழுகை சமத்துவத்தை போதிக்கின்ற எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். எனவே குர்ஆன்ல வந்தீங்கண்டா இல்லை, எனவே பிழை. தொழுகை ஒரு உடற்பயிற்சி ஆகும். சரியா பிழையா? சரி. சரி. தொழக்கூடியவர் சரியாக எப்படி உடல் அசைவுகள் இருக்கணுமோ அந்த அசைவுகளை பேணி சரியாக தொழக்கூடிய ஒருத்தர் உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பார். அது ஒரு உடற்பயிற்சி அவருக்கு இருக்கு. சரியானே? ஆனா இந்த பயனை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறானா? இல்ல. எனவே அதுவும் பிழை. நாலாவது பாருங்க, தொழுகையை ஐவேளையும் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை ஐவேளை நிறைவேற்ற வேண்டும் என்றது பயன்ல வருமா? முக்கியம். அது தொழக்கூடிய முறை, தொழுகையுடைய கடமை 5 நேர ஃபர்தான தொழுகை தொழணும். சரியான? இது பயனுக்கும் பொருத்தம் இல்லை. தொழுகை ஐவேளையும் தொழணும் என்றது அது பொதுவா தொழுகையை பத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கிறான். ஏன்னா அது பயன்லையும் வராது, ஐவேளையும் தொழணும் என்ற விஷயம் அது பயன்ல வராட்டி எங்களுக்கு நான் யோசிக்க ஆன்சர்ல வர சான்ஸ் இல்லை. பயன்ல இல்லைன்னா அது என்ன? அடுத்து ஐந்தாவது, தொழுகை ஒற்றுமையை ஏற்படுத்தும். பயன்ல வருமா? வரும். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான் தொழுகை உங்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்த டைரக்டா சொல்லல. எனவே குர்ஆன்ல குறிப்பிடப்படுறது தொழுகை தீய செயலிலிருந்து தடுக்கும் என்ற விஷயம். எனவே 2023 ரெண்டாவது கேள்விக்கு முதலாவது ஆன்சர். இப்ப இதுல பாருங்க, நீங்க
தொழுகையின் முக்கியத்துவம் என்ற பாடத்தை கீழே அப்படியே பார்த்தா தொழுகை நோக்கங்கள் வருது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு தொழுகையுடைய பயன்கள். இல்ல பாஸ் வைக்கல எல்லாமே பார்ப்போம். தொழுகையுடைய பயன்கள். அப்ப தொழுகையுடைய பயன்களை பத்தி இது லேசா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விஷயம் தான். நிறைய ஷோர்ட்டாவே அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப இதுல பார்ப்போம் தொழுகையின் முக்கியத்துவங்களையும் அதன் நோக்கங்களையும் அறிந்து அதனை நடைமுறைப்படுத்தும் போது அதனை நிறைவேற்றும் முஸ்லிம் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்வான். சரியான முறையில அதை நிறைவேற்றவனுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும். சும்மா நிறைவேற்றுவதற்கு அந்த நன்மை கிடைக்காது. அதுல முதலாவது பயன் இறை நெருக்கம். தொழுறவருக்கு அல்லாஹோட லிங்க்ல பறிப்பை அல்லாஹோட லிங்க்ல இப்போ ஒரு அரசியல்வாதியோட ஒரு உலகளாவிய அடிப்படையில் ஒருத்தர் பெரிய இடத்துல இருக்கிறவர், ஒரு நல்ல பணக்காரர் லிங்க்ல இருந்து இவருக்கு கொஞ்சம் பெரும் என்ன அவர் நம்மட ஆள் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்ப தொழக்கூடியவங்க யாரோட லிங்க்ல இருப்பாங்க? அல்லாஹோடைய லிங்க்ல இருக்கிறார்கள் தான் தொழக்கூடியவங்க. சரியானே? எனவே அது ஒரு பயன். இறை நெருக்கம் கிடைக்குது தொழுறத்தால. அடுத்தது 2வது உள அமைதி கிடைக்குது. இறை நெருக்கம். அடுத்து 2வது உள அமைதி. உள்ளத்துல அதால கிடைக்கிற அமைதி யாராலையும் தடையல. அதை அனுபவிச்சு பார்த்ததான் விளங்கும். தொழுகையால கிடைக்கிற அமைதி, நிம்மதி, அந்த ரிலாக்ஸ் அது யாரு எங்க போனாலும் கிடைக்காது. அது யாருக்கு விளங்கும் என்று சொன்னா ஈமானிய உணர்வோட அல்லாஹோட நெருக்கத்தோட அந்த உள்ளத்தோட தொழுறவங்க தான் அது. இப்ப சரியான டிஸ்டர்ப் ஆயிருக்கு, சரியான கவலை ஏதோ பல ரீசன் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்டி இவருக்கு கடுமையான கவலை இருக்கு, பத்தி அலனும் போல இருக்கு. யார்கிட்ட போய் அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட போய் அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? எல்லார கொண்ட்ரோலும் அல்லாட கையில நீக்கி, எல்லார உள்ளமும் அதிர கொண்ட்ரோலும் அல்லாட கையில நீக்கி. எனவே யார்கிட்ட அலனுமோ அவன்கிட்ட அழுதா எல்லாம் சரியாகும். அதான் தொழுகை. எனவே ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னிலையில தொழுறத்தால அவன் உள்ளம் அமைதி பெறும். எனவே உங்களுக்கு ஏதும் பிரச்சனை வந்தா நீங்க யார்கிட்டையும் போய் அழுது பிரயோஜனம் இல்லை, உமா வாப்பாட்ட அழுதும் பிரயோஜனம் இல்லை. அதுவும் தற்காலிக தீர்வு தான். எல்லாம் தற்காலிக தீர்வு தான். ஏதும் பிரச்சனை வந்தா உள்ளத்துல அமைதி இல்லாம இருக்கு என்று சொன்னா அழகான முறையில் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு பொறுப்பு கொடுக்கும். உள்ளம் அமைதி பெறும். 3வது இறை அச்சத்தோட வாழ வழிவகுக்கும். ஒருத்தர் சரியான முறையில தொழுகையை நிறைவேற்றான்னு சொன்னா அவருக்கு அல்லாஹுடைய அச்சத்தோட வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இறை அச்சம் என்ற இதுதான். எது சரியாக இஸ்லாம் தடை செஞ்சத்திலிருந்து தடைவிந்து வாழ்ற, செய்ய சொன்னது செய்யுது. அப்போ ஒருத்தர் தொழுகையை நிறைவேற்றாண்டா வேற விஷயங்கள் அவர் லைஃப்ல ஒட்டவாவே வந்துடும் காலப்போக்கு. அடுத்து 4வது இறை அருள் கிடைக்கும். தொழுறவனுக்கு இறை அருள் ரஹ்மத் என்று சொல்லுவோம். நம்பிக்கையாளர்களை நீங்கள் தொழுகையை கடைப்பிடி தொழுகி ஜகாத்தும் கொடுத்து அவனுடைய தூதரை முற்றிலும் பின்பற்றி வாருங்கள், நீங்கள் இறைவனுடைய அருளை அடைவீர்கள். அப்ப யாரு சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றி செல்வத்துக்கு ஜக்காத் வாஜிபான்னு பார்த்து ஜக்காத் கடமையாக இருந்து அதையும் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாவையும் நாங்க பின்பற்றி வாழ்ந்தா, யாரு பின்பற்றி வாழ்றாரோ அவருக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கு. ஏன்னா அவர் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் யோசிக்க தேவையில்லை, பின்வாங்க தேவையில்லை. அவருக்கு சப்போர்ட் அல்லாட சப்போர்ட், யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. அல்லாட சப்போர்ட்டை விட பெரிய சப்போர்ட் ஒண்ணுமே இல்லை. எனவே இறை அருள் கிடைக்குது. அடுத்த 5வது சுவனம். எல்லார நோக்கமே தான் இதை அடைஞ்சு கொள்றது தான் என்ன, எல்லாரும் பாடுபடுறது. எனவே அல்லாஹ் அதாவது ஹதீஸ் நபியாவங்களே டிரெக்டா சொல்லிட்டாங்க, தொழுதா சொர்க்கம் என்று சொல்லி. எப்படி? தொழுகையின் திறவுகோல் உழுவாகும், சுவனத்தின் திறவுகோல் தொழுகையாகும். எப்படி உழுவில்லாம ஒருத்தர் உழுவில்லாம ஒருத்தனை அவனுக்கு தொலைவே தெரியா, இல்லாட்டி அவன் தொழுததே இல்லை என்று சொன்னாலும் அவனை தொலை கூட்டி கொண்டு நாங்க இழுத்து கொண்டு போய்த்தோம், சண்டை பிடிச்சு புளிச்சு அவன் தொலை வருவானா? இவ்வளவு மோசமானவன் இருந்தாலும் முதல் என்ன செய்வான்?
முழு செஞ்சு கொண்டான் வருவான். ஏன் அவனுக்கு தெரியும் முழு இல்லாட்டி அது தொழுகிறத்திலே வேலை இல்லை என்று சொல்லி. அப்படித்தான் சுவனத்தின் திறவுகோல் தொழுகையாகும். தொழுகை இல்லாம சொர்க்கத்தை நாங்க கனவுலையும் நினைச்சு பார்க்கல. அது நபியாண்டு இருக்க சொல்லிக்கிறான். எனவே ஒரு ஒரு தொழுகையாளி அடைஞ்சு கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியம் சுவனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் அது கிடைக்குது தொழுகையால. தொழுகையின் நன்மைகளை தான் நாங்க பார்க்கிறோம். அடுத்து உளப்பரிசுத்தம். ஒருத்தர் சரியாக நேரத்துக்கு அழகான முறையில தொழுகையை நிறைவேற்றான்னு சொன்னா அவர மைண்ட் செட், அவர் அந்த கல்வி உள்ளம் கிளீனா இருக்கும், தூய்மையாக இருக்கும், சுத்தமா இருக்கும். சரியாக தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றினால் அவர்கிட்ட சுத்தமா இருக்கும். நீங்க யோசிக்கலாம், தொழுறாங்க ஆனா அப்படி இல்லையே என்று சொல்லி. இப்ப நிறைய பேர் சொல்ற அப்படித்தானே சொல்றது, தொழுறார் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாம தொழுறவர் காலப்போக்கில் அவரோட தொழுகை அவரை மாற்றும். ஒன்றுமில்லாம தொழுறாங்க ஒன்றுமில்லை என்று இவர் பேசி இவர் இப்படியே இருந்துருவார். அவரோட தொழுகை அவர் என்ன செய்யணும்னா காலப்போக்கில் மாத்திரும். எடுத்த உடனே மாற்றம் வரல, காலப்போக்கில் என்ன செய்யும், மாற்றம் வரும். அல்லது அவர் முறையாக தொழல என்று கருத்து. அவர் தொழுற முறையோட தொழல, ஏனோ தானோ என்று சொல்லி தொழுறார். எனவே சரியாக ஒருத்தர் தொழுறார் என்று சொன்னால் உளப்பரிசுத்தத்தோட இருக்க வழியாகும். எப்படி உளப்பரிசுத்தம் வரும் பாரும். எந்நேரமும் தொழுகை இறை நினைவில் இருக்க செய்வதால் உள்ளம் சகல அழுக்குகளை விட்டும் பரிசுத்தமாகிறது. எனவே உள்ளம் சுத்தமாக இருக்கு. லொஹர் தொழுவு போட்டு வந்து அடுத்து அசருக்கு அவர் என்ன ஒரு டைம் ஒன்றை போட்டுக்கொள்வார் மைண்ட்லேயே. ரைட், அசர் டைம் இப்படி, இப்ப இந்த வேலையை இப்படி செய்யணும், இந்த டைம் இப்படி பார்த்துக்கணும். அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவுட் இருக்கு. அடுத்து 7வது, மானக்கேடான பாவமான காரியங்கள்ல இருந்து பாதுகாக்கும் தொழுகை. மானக்கேடான பாவமான காரியங்கள்ல இருந்து பாதுகாக்கும். இப்ப இதுக்குரிய குர்ஆன் வசனம் டிரெக்ட் ஆயிருக்கு. ஏன் இங்க கீழே தரலண்டா மேல தந்துட்டாங்க. மேல பாருங்க, அப்போ முக்கியத்துவத்துல இங்க முக்கியத்துவத்தை மேல தந்தத்தால இவங்க அட்வான்ஸ் லெவல் பெரியவங்க விளங்கி கொள்வாங்கன்னு சொல்லி கீழே தான் இருக்கு. என்ன தொழுகையின் முக்கியத்துவத்தை குர்ஆன் சுன்னா வடிவத்தை என்று சொல்லி போட்டு ஒரு குர்ஆன் வசனம் பாருங்க. நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க கருமங்களிலிருந்து மனிதனை பாதுகாத்து விடும். மானக்கேடான வெறுக்கத்தக்க கருமங்களிலிருந்து மனிதனை பாதுகாத்து. எனவே ஒருத்தன் தொழுகை சரியான முறையில் இருந்து அவன் மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயத்துக்கிட்ட போக மாட்டான். அப்ப நீங்க தேவைண்டா திரும்ப ரிப்பீட் அங்கேயும் எழுதி கொள்ளும் கீழே இந்த குர்ஆன் வசனத்தை. நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க கருமங்களிலிருந்து மனிதனை பாதுகாத்து. அப்ப அல்லாஹ் டிரெக்டா குர்ஆன்ல சொல்றான். தொழுகையால கிடைக்கிற ஒரு பயனை இந்த இடத்துல சுட்டி காட்டுறான். மானக்கேடான பாவமான காரியங்கள்ல இருந்து தொழுகை பாதுகாக்கும். தேவைன்னா நீங்க இந்த கேப்ல அந்த குர்ஆன் வசனத்தை ரிப்பீட் எழுதி கொள்ளும். அடுத்து 8வது, கட்டளை பிரகாரம், அதாவது அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் வாழ்க்கை அமைச்சு கொள்ள வழி வகுக்குது தொழுகை. அது எப்படி என்று சொல்லி நான் ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். தொழுகை இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. தொழுகை இருந்தால் தான் எல்லாம் வரும். அடுத்து ஆரோக்கியமாக வாழலாம். தொழுகை இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். நேர முகாமைத்துவம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சின்ன வகுப்புலேருந்து படிச்சு வர விஷயம் தான். ஆரோக்கியம் எப்படி வருது? தொழுகிறவர் குளிப்பார், உழு செய்வார். எனவே அவர் ஆரோக்கியமாக சுத்தமாக இருப்பார். நேர முகாமைத்துவம் ஒரு தொழுகை சரியாக நேரத்துக்கு தொழக்கூடிய ஒருத்தர் நேர முகாமைத்துவம், சரியா டைமுக்கு அந்தந்த விஷயத்தை செய்வார். ரைட். அடுத்தது பரஸ்பரம் உதவி புரிந்து வாழக்கூடிய அந்த தன்மை அவர்கிட்ட இருக்கு. ஏன் தொழுகைக்கு மஸ்ஜிது போறதால மற்றவங்களோட பிரச்சனை விளங்கும். பழமையா தொழக்கூடிய ஒருத்தர் வரல, ரைட், அவர் எங்க, அவருக்கு நோய், வீட்டில் இருக்கிறார். இப்ப அவரை போய் சந்திப்பார், அவருக்கு என்ன ஹெல்ப் தேவை செய்வார். அடுத்து தொழுகை உள ரீதியாக அந்த மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி? தொழுகையில ஒவ்வொரு முஸ்லிமும் நெருக்கமாக பக்கத்து நின்று ஒரு இமாமத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் சமமாக தொழுகை நிறைவேற்றான். எனவே இந்த தொழுகையுடைய பயிற்சி அளவருக்கு கிடைக்கிற விஷயம் என்னண்டா, எல்லாரும் என்ன மாறுதான். எனக்கு ஒரு கஷ்டம் அவருக்கு கஷ்டம், அவருக்கு ஒரு கஷ்டம் எனக்கு கஷ்டம். எல்லாரும் ஒரு லீடர்ஷிப்ல இருக்கணும். எனவே அவருக்கு அந்த பரஸ்பரம் புரிந்து உதவி வாழக்கூடிய பழக்கம் வரும். சஃபுல
ஒருத்தர் கஷ்டப்படுறார், நெருக்கமாக நிற்கிறார், ரைட், கொஞ்சம் இடைவெளி விட்டு தள்ளி இடம் கொடுக்குது. ஒரு இடைவெளி வருது, பின்னால் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நிப்பாட்டு. சின்ன பிள்ளைகள் வருவாங்க, அந்த இடத்துல சின்ன பிள்ளைகளுக்கு சரியாக அவங்களோட ஹேண்டில் பண்றது, அவங்களோட சண்டை பிடிக்கிறல எடுத்தெரிச்சு அவங்கள்ட்ட பேசுறல்ல. அப்ப இப்படியான தன்மைகள் மஸ்ஜிதிலே உண்டாகிறதால, தொழுகையால் இது வாரத்தால பரஸ்பரம் புரிந்து உதவி வாழக்கூடிய பண்புகள் அவற்று உண்டாகும். அப்ப தலைமைத்துவம் ஒரே லீடரு கீழ் எல்லாரும் வாரான், அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாதான் பின்னால் இருக்கிறவங்க அல்லாஹ் அக்பர், யாரும் இமாமுக்கு முந்த மாட்டான். எனவே இமாமத் செய்கிறவருக்கு தலைமைத்துவ பயிற்சி கிடைக்கும். பின்னால் நிக்கிறவங்களுக்கு தலைவருக்கு எப்படி கட்டுப்படணும் என்ற பயிற்சி கிடைக்கும். அது தொழுகைங்களுக்கு எடுத்துக்காட்டு, எந்த அளவுக்கு தலைவருக்கு ஒருத்தர் கட்டுப்படணும் என்று. இமாம் பிழை செஞ்சா மறதி கொண்டு விட்டா பின்னால் நிக்கிற மாவும் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுவார். பெண்களண்டா கையால தட்டுவாங்க, பெண்களுக்கு மத்தியில தொழும்போது. சரியானே? அப்ப இதன் மூலம் அந்த இமாம் தவறு விட்ட திருத்தனும், ஒரு தலைவர் பிழை செஞ்சாத நாங்க கேட்கலாம் என்ற உரிமை தொழுகையின் மூலம் விளங்கப்படுத்தப்படுது. அடுத்து அந்த மாமும் எப்படி கட்டுப்பாட்டு நடக்கிறாரோ அது சமூகத்திலேயும் அந்த கட்டுப்பாடு வரணும் என்ற அந்த பயிற்சிகள் கிடைக்கும். அடுத்து ஆன்மீக விமோசனம், இது வல்லாத எவ்வளவு ஆன்மீக ரீதியான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுல இப்ப பயன் என்று சொன்ன எல்லாரும் பயன் என்று டிரெக்டா சொல்லுவாங்க, தெரியும். இந்த பயன்கள் அவங்களுக்கு விளங்கிட்டா? இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு, ஆன்மீக பயன், லௌகீக பயன். இது தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப ஆன்மீக பயன் என்ன? எங்கட சமயம் சார்ந்து, எங்கட மதம் சார்ந்து சில கொள்கைகள் எங்கள்கிட்ட இருக்கு, இதோட சம்பந்தப்பட்டது நம்ம ஆன்மீக பயன். அதாவது உலகளாவிய அடிப்படையில் நாங்கள் யோசிக்காம ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஆன்மீக ரீதியாக, அதாவது சமயம் சார்ந்த அடிப்படையில் நாங்கள் யோசிக்கிறோம். அதாவது மௌத்துக்கு பின்னால கிடைக்கிற சில விஷயம், உலகத்துல கிடைக்கிற சில ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொண்டு போய் ஆன்மீகத்துக்குள்ள போடுவோம். லௌகிக பயன் என்று சொன்னா வெளிரங்கமாக உலகளாவிய ரீதியில ஒரு நாஸ்திகன் பார்த்தாலும் தொழுகையின் மூலம் இந்த பயன் கிடைக்குன்னு என்று அவனே சொல்லுவான். அப்படியான சில பயன் இருக்கு, அதுதான் லௌகிக பயன் என்று சொல்றது. உலகளாவிய அடிப்படையில பொதுவாக யோசிச்சாலே அந்த லௌகிக பயனை விலகிக் கொள்ள இயலும். இதெல்லாம் லௌகிக பயனுக்குள்ள வரும், லௌகியம் சார்ந்த அம்சங்கள். அப்ப ஆன்மீக பயன், லௌகிக பயன் என்ன என்று சொல்லி உங்களுக்கு பிரிச்சறிய இயலுமா? இப்ப சொல்லுங்க, தொழுகையின் மூலம் இறை நெருக்கம் கிடைக்குதுன்றது ஆன்மீக பயனா லௌகிக பயனா? இறை நெருக்கம் என்று ஆன்மீகம். ஏன்? அல்லாஹ்வோட நெருக்கம் என்று அது எங்களுக்கு தான் பயன், எங்களோட சமயம் சார்ந்த ஒரு விஷயம் அது. அடுத்தது உல அமைதி கிடைக்கிறது என்றது இந்த பேப்பர் அனுப்புவீங்களான்னு சொல்லி பேப்பர் ஆல்ரெடி நான் குரூப்ல போட்டேன். பிரச்சனை, நான் கிளாஸ் முடிஞ்சது பிறகு உங்களுக்கு அனுப்பு. நீ எப்ப கிளாஸை கவனிச்சோடும் கிளாஸ் முடிஞ்சது பிறகு நான் அனுப்பு. அப்ப உல அமைதி என்றது இறை நினைவு வாரத்தால உள்ளத்துல ஒரு அமைதி கிடைக்கின்றது, மெயினா ஆன்மீக பயன்தான். ஆனா அதை லௌகிக பயனுக்கும் போடே. ஆனா இங்க சொல்லிக்கிற அமைதி பொதுவாக ஆன்மீக பயனுள்ள நாங்க சொல்லலாம். எனவே ஆன்மீகத்துக்குள்ளே எடுப்போம் ஆன்மீக பயன். சரியானே? ஆனா லௌகிக பயன்களை சொல்லலாம். ஏனென்று சொன்னா ஒருத்தர் கடுமையான டென்ஷன்ல இருந்து போட்டு இப்ப தொழுது போட்டு வந்து ரிலாக்ஸ் அழகான மைண்டோட இருக்கிறார். இப்ப இவர் உலகளாவிய ரீதியிலும் இவருக்கு ஒரு பயன் ஒன்று கிடைக்கும். அப்ப லௌகிக பயனுக்குள்ளே சொல்லலாம். அப்ப ஆன்மீக பயனுக்கு ஏ போடுறேன்னா இப்ப இதை லௌகிக பயனுக்குள்ளே சொல்ல இயலுமே, அதனால எல் என்று சொல்லி போடுறேன். சரி, அது இருக்கிறது. மூணாவது சொல்லுவோம், இறையச்சத்தோட வாழ வழிவகுக்குதுன்றது இதுவும் ஆன்மீக பயனை தான் வரும். இறை அச்சம் என்றது எங்க சமயம் சார்ந்த ஒரு அம்சம். அடுத்து இறை அருள் கிடைக்குதுன்றது அதுவும் ஆன்மீகத்தை தான் வரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கின்றது, அது எங்களோட நம்பிக்கை சார்ந்த ஒன்று. சுவனத்தை பெறலும் என்றது ஆன்மீக பயன். உள பரிசுத்தம் உள்ளம் சுத்தமாக இருக்கு, அதனால அல்லாஹ்விடத்திலேயும் இவருக்கு உயர்வு கிடைக்குது, உலகத்திலேயும் உயர்வு கிடைக்கும். ஏன்? மற்றவரோட சும்மா போய் சண்டை பிடிக்க மாட்டார்,
தேவையில்லாத காரியத்துல பாவமான காரியங்களை பின்னால போக மாட்டார். எனவே ஆன்மீகத்துக்கும் சொல்லேலும் லௌகியத்துக்கும் சொல்லேலும். அதான் மேலே வந்த உல அமைதி என்றது ஒரு விஷயம் சொல்லி, உல பரிசுத்தம் என்றது, உல அமைதி என்றது அதான் நான் அங்கே ஆன்மீகம் மட்டும் போட்டு, உல பரிசுத்தம் என்றது பொதுவாக உள்ளம் சுத்தமா இருக்கிறது. அதனால அவருக்கு உலகளாவிய அடிப்படையில பார்க்கும்போதும் அவருக்கு நன்மை கிடைக்கும். அடுத்து மானக்கேடான பாவமான காரியங்கள் இருந்து பாதுகாக்குது என்றது ரைட். மானக்கேடான பாவமான காரியத்திலிருந்து அவர் பாதுகாப்பாக இருக்கிறதால அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்குதா இல்லையா? நாளை மறுமையில் அவருக்கு அதனுடைய விளைவுகளை காணுவாரா இல்லையா? காணுவார். எனவே ஆன்மீக பயன். ரைட். உலகத்தில் இவர் டீசெண்டா டிசிப்ளினா நடந்து கொள்வார் மக்களுக்கு மத்தியில். என் மானக்கேடான பாவமான காரியங்களை செஞ்சு மக்கள் மத்தியில கேவலப்பட மாட்டார். எனவே லௌகிய பயனுக்கு செல்லுமா இல்லையா? சொல்லு. குர்ஆன்ல டைரக்டா சொல்ற விஷயம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஆனா லௌகியத்துக்கு இந்த பாயிண்ட் நாங்க எடுக்கலும். ஒருத்தர் சரியான முறையில தொழுவாரான்னு சொன்னா அவர் சமூகத்துல ஒரு நல்ல ஒரு பேர் பெற்றவர் ஆகிறார். ஏன் அவர் மானக்கேடான பாவமான செயலை செஞ்சு கொண்டு இருக்க மாட்டார். பொதுவாக பாவம் என்று பார்க்கிற விஷயங்கள் ஈக்கியான். அப்ப அதில் எல்லாம் இவர் தவிர்த்து கொள்வார். எனவே லௌகிய பயனுக்குள்ள சொல்லி அடுத்த வாரம் அல்லாஹ்வோட கட்டளை பிரகாரம் வாழ்வார்ன்றது லௌகீகம். அல்லாஹ்வோட கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை சமயம் சார்ந்த ஒரு விஷயம் தானே, ஆன்மீக பயன். சரியா? இப்ப நான் ஏன் இவ்வளவு டீப்பா சொன்னா நீங்க தெளிவாக விளங்கணும் என்றது. இப்பதான் இதை ஆன்மீகத்துக்குள்ள மட்டும் போட்டு விடவும் மேலும் டிரெக்டா பார்த்தா நாங்க ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட் எல்லாத்தையும் போட்டு விடையிலும் அப்படின்னு இல்லாம இன்னும் கொஞ்சம் அதை ஆழமாக பார்க்கிற நேரம் எப்படி லௌகியத்துக்கு இதை அது செல்வாக்கு செலுத்துன்றதை பார்த்து அதை நாங்க எடுத்துக்கொள்றோம். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வோட கட்டளை என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை நாங்க நிறைவேற்றோம். அது எங்களுக்கு தான் தெரியும். அதை நாங்க அடைகிற பயன் தானே அது. ஆன்மீக சமயம் அந்த சமய நம்பிக்கைக்கு நாங்க தானே அதை அடைஞ்சு கொள்றோம். மற்றும்படி இந்த லௌகிய பயன் எப்படி இருக்கணும்டா, எவன் வந்து பார்த்தாலும் ரைட் இந்த பயன் கிடைக்குது என்று சொல்ற மாதிரி இருக்கணும். ஒரு அந்நிய மதத்தவன் வந்து பார்த்தாலும் தொழுகையால் இந்த பயனும் கிடைக்குது என்று சொல்ற மாதிரி இருக்கணும். விலங்கு என்ன சொல்ல வாரன்னு. சரி, 9வது பாருங்க, ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு வழிவகுக்குதுன்றது லௌகிய பயன். ஏன் ஆரோக்கியம், உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்றார். அடுத்து நேர முகாமைத்துவம் என்றது லௌகியம். அடுத்தது பரஸ்பரம் புரிந்து உதவி வாழ்றது அதுவும் லௌகிய பயன். உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன். தலைமைத்துவ பயிற்சி, தலைமைத்துவத்தை கட்டுப்படுறதுன்றது லௌகிய பயன். அடுத்தது லாஸ்ட் 13வது ஆன்மீக விமோசனம் என்றது அதிலே இருக்கு ஆன்மீகம். பாருங்க, இதுல லௌகிய பயன்கள் சிலதான் இருக்கு, ஆன்மீக பயன்கள் அதிகமாக உங்களுக்கு தரப்பட்டு. இப்ப விளையாட்டு அந்த தொழுகையிட பயன் என்ற இந்த சாப்டர் உங்களுக்கு கிளியரா? இந்த ஆன்மீகம் லௌகியத்தை எப்படி பிரிச்சறிகிற விஷயம் வழங்குதா எல்லாருக்கும்? இப்ப கேள்வியை பாருங்க திரும்ப. எனவே இங்க பார்த்த நாங்க 2023 வைக்கிற 2வது கேள்வி நாங்க பார்த்த விஷயம், தொழுகையின் மூலம் மனிதன் அடைகிற பயன்களுள் ஒன்றென அல் குர்ஆன் குறிப்பிடுற பயன் எது? அப்ப இதுல தொழுகை தீய செயலிருந்து தடுக்குது. அதுதான் நாங்க டிரெக்டா அல் குர்ஆன்ல பார்த்திக்கிறோம். என்ன குர்ஆன் வசனம் ஒரு ஆள் சொல்லுவோம், ஆல்ரெடி சொல்லாத ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே, தமிழ்ல சொல்லுங்க, டிரான்ஸ்லேட். நிச்சயமாக தொழுகையானது இந்த மானக்கேடான மானக்கேடான பாவமான காரியங்கள்ல இருந்து தடுக்கின்றது. சரி, அப்ப இதான் ஆன்சர். இந்த கேள்வி கிளியரா உங்களுக்கு? இப்ப இதுல நீங்க எப்ப சொல்லுங்க ஒவ்வொரு ஆளும். இப்ப இதுல ஏதோ ஆன்மீக பயன் லௌகிய பயன் பார்ப்போம். தொழுகை தீய செயல்ல இருந்து மானக்கேடான செயல்ல இருந்து தடுக்கிறதுக்குள்ள சொல்லலாம் ஆன்மீகம் லௌகியமா? ஆன்மீகத்துக்குள்ளையும் சொல்லையிலும் உலகளாவிய சில நன்மையிலும் இருக்கு. அதனால லௌகியத்துக்கு சொல்லும். சமத்துவத்தை போதிக்குதுன்றது லௌகிய பயன். உடற்பயிற்சி
லௌகிகம். ரைட், இது பயனுக்குள்ளேயே வராது. அடுத்து தொழுகை ஒற்றுமை ஏற்படுத்துன்றது லௌகிக பயன். எனவே தொழுகையிட பயன் என்று ஏதாச்சும் MCQ அல்லது SA என்ன கேள்வி வந்தாலும் தெளிவாக செய்யணும். ஆன்மீக பயன், லௌகிக பயன் பிரிச்சு கேட்டாலும் தெளிவாக அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏழுமா இல்லாதா? எழுந்தானே சவுண்ட காணலே. இப்ப கீழே இருக்கிற எஸ்ஐ கேள்வியை பாருங்க. பகுதி 2க்குரிய வினாக்கள். இதுல மாதிரி வினா உங்களுக்கு போடல, ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. பாஸ் பேப்பர்ல நிறைய கேள்வி கடந்த கால வினாக்கள். எனவே மாதிரி வினா உங்களுக்கு போடல. இதுல வந்து பயன் சார்ந்த கேள்விகள் என்ன இருக்குன்னு பார்த்தா 2025 முதலாவதுல 3வது கேள்வி ஒன்று இருக்கு. என்ன கேள்விண்டா ஜமாத் தொழுகை ஏற்படுத்தும் சமூக ரீதியான பயன் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரியா? அடுத்தது அப்படியே பாருங்க, நீங்க 2022 2வது 4வது கேள்வி உண்டு. தொழுகையின் லௌகீக பயன்கள் 4 சுருக்கமாக விவரிக்குக. இது செய்யலுமா உங்களுக்கு? இது எத்தனை மார்க்ஸுக்குரிய போடுபடல, மிஸ் ஆகிருக்கு. நீங்க போட்டுக்கொள்ளும். இது வந்து 4 மார்க்ஸ் கேள்வியா. பிரேக்கெட் பண்ணி பக்கத்துல 4 புள்ளிகள். என்று போட்டு. அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்டா, இந்த தொழுகை என்றா என்ன அப்படி இப்படி ஒன்றும் எழுதி கொண்டு இருக்கிறல்ல, கூட வேலை பார்க்க போறது. கேட்ட கேள்விக்கு பதில். கூட வேலை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணி எக்ஸாம்ல சும்மா டைம் வேஸ்ட் பண்றதில்ல. இது நாங்க எடுக்கிற ட்ரைனிங் தான். இந்த 4 மார்க்ஸ் கேள்வி மேக்சிமம் நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்க்கணும். 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்க பார்க்கணும். டைம் வச்சு செஞ்சு பார்க்கணும். பாடத்தை நல்லா படிச்சு மீட்டர் செஞ்சு போட்டு லௌகிக பயன் 4 எழுதுறீர். எப்படி எழுதுறீர்? ஒரு 3 வரி 2 வரி விளக்கம் எழுதினாலும் போதுமானது. ஏன்னா இது 4 மார்க்ஸ் தான் கேள்வி. நிறைய விளக்கங்கள் எழுதப்படும் தேவையில்லை. ஒரு 3 வரி விளக்கம் வேணும். லௌகிக பயன் நேரத்துக்கு இயங்குதல், நேரத்துக்கு இயங்க முடியும். அப்ப அதுக்கு என்ன விளக்கம் எழுதுற? தொழுகை, ஐவேளை தொழுகை, பரலான தொழுகையை ஒரு மூமின் சரியாக அதனது நேரத்துக்கு அவன் நிறைவேற்றுவதனால் ஏனைய காரியங்களில் அவன் நேரத்துக்கு இயங்கக்கூடிய பயிற்சி கிடைக்கின்றது. எனவே அவனுடைய முழு வாழ்க்கையும் வாழ்வையும் அவன் சிறப்பாக செப்பனிட்டு கொள்கிறான். விஷயம் முடிஞ்சு. ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் லௌகிக பயன். அப்ப ஆரோக்கிய வாழ்வு எப்படி தொழுகையால் வருது? ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக வேண்டி குறிப்பாக 5 நேர தொழுகைக்கு குறைந்தது சொன்ன தொழுகை எல்லாம் இருக்கு. சரி, ஆக குறைந்த 5 நேர தொழுகைக்கும் 5 நேரம் அவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறான், குளித்துக் கொள்கிறான், முழு செய்து கொள்கிறான். இதன் மூலம் அவனுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் பெறுகிறது. நஜீஸ்கள் இருந்து, அசுத்தங்கள் இருந்து தன்னுடைய ஆடை, இடம் போன்றவற்றை பாதுகாத்துக் கொள்கிறான். எனவே அவன் ஆரோக்கியமாக வாழ். இதான் விளக்கம், வேற ஒன்றும் இல்லை. செய்யலுமா இல்லாதா? அப்ப இந்த கேள்வியை செய்யுங்க. இந்த கேள்விய செய். அடுத்தது முதலாவது கேள்வியை பாருங்க. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ஆனா உங்களுக்கு கேளு. நாம மேல பார்த்தது ஜமாத்து தொழுகை ஏற்படுத்தும் சமூக ரீதியான பயன்கள். அப்ப இதுல சமூக ரீதியான பயன் பொதுவா எல்லாருக்கும் கிடைக்கிற பயன், பொதுவாக கிடைக்கிற பயனை தான் நாங்கள் ஜமாத்து தொழுகை ஏற்படுத்தும் சமூக ரீதியான பயன்கள் 3 சுருக்கமாக விளக்கு. இதுக்கு போடுங்க பிரேக்கெட் பண்ணி 6 புள்ளிகள். இது வந்து 6 மார்க்ஸ் கேள்வியா. 6 புள்ளிகள். இதுக்கு ஒரு 8 நிமிஷம் டைம் வச்சு செய்யும். 8 நிமிஷம் டைம் வச்சு கேள்வியை செய்ய பாருங்க. இதுல 3 தான் கேட்டீங்க. எனவே 3 குறிப்புகள் 3 பாயிண்ட்ஸ் எழுதி நீங்க ஒரு 5 வரிக்குள்ள விளக்கினா போதும். 5 வரிக்குள்ள. அப்ப சமூக ரீதியான பயன்கள் சொல்லுங்க. அப்போ சமூக ரீதியான பயன் என்ன கிடைக்குது? ரைட், ஒற்றுமை கிடைக்குது. வெயிட், ஒற்றுமை. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. என்ன, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்ப சமூகத்துக்கு ஏது நன்மை? சமூக ரீதியான பயன். அப்ப அதுக்கு உங்களுக்கு விளக்கம் எழுத தெரியும். இது தெரிந்தானே?
ஓ சார். ரைட். சரி, அடுத்தது பரஸ்பர பரஸ்பர உதவி. ரைட். பரஸ்பரம் உதவி பேணி வாழ வழிவகுக்குது. அப்ப அது சமூகத்துக்கு கிடைக்கிற ஒரு பயன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருப்பான். அப்ப பரஸ்பர உதவி செஞ்சு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்காங்க. சரி, வேற என்ன சொல்லலாம்? தலைமைத்துவத்தை கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு பயிற்சி தொழுகையின் மூலமா கிடைக்கும், ஜமாத் தொழுகையின் மூலமா. அப்ப அதுக்கு நீங்க விளக்கம் இல்லை, எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் படித்தேன், எப்படியா ஒவ்வொன்று விளக்கம் என்று சொல்லி மேல நாங்க படிச்ச தியரியில படிச்சதுல இப்ப அதில் எல்லாம். வேற என்ன எழுதலாம்? நேர முகாமைத்துவம். நேர முகாமைத்துவம் சமூக ரீதியான பயனுக்கு எழுதலாமா? இல்ல. இல்ல. ஆனா நீங்க எங்க எழுதலாம் அப்படின்னா, ஒரு சீரான சமூகம், ஒரு சுறுசுறுப்பான சீரான சமூகத்தை உருவாக்க முடியும். அந்த பாயிண்ட அப்படி எழுதாம வேறொரு விதத்துல கொண்டு வரையிலும். ஏன் அந்த சமூகம் எப்படி சுறுசுறுப்பாக சீராக எல்லாரும் டைமுக்கு இயங்குவாங்கனே, அப்ப எப்படி எழுதுனா சீரான ஒரு சுறுசுறுப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும், அல்லது சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். எப்படி? பாவங்கள் இருந்து பாதுகாப்பா இருப்பாங்க, தொழுகை ஜமாத்து தொழுகைக்கு நேரத்துக்கு பள்ளிக்குள்ள போவாங்க வருவாங்க, எல்லாரும் பரஸ்பரம் ஒத்துழைப்பாங்க. அப்ப எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கின மாதிரி அதை கொண்டு வரையில. எனவே ஒரு சீரான சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும் என்றதுக்குள்ள சொல்லலாம். ஆனா அதுக்குள்ள சொன்னா அதை நாங்க எழுதுனா லாஸ்ட் தான் எழுதணும். ஃபெஸ்டிவல் எழுதுன்ற அதெல்லாம் எல்லா விஷயமும் அதுக்குள்ள வந்துடும். சரி, வேற என்ன சொல்லலாம்? ஒழுக்கம். ஒரு ஒழுங்கான சமூகம், ஒரு முன்மாதிரியான சமூகத்தை தொழுகை உருவாக்குகின்றது. அப்ப அதுக்குரிய விளக்கத்தை நீங்க எழுதினா சரி. சரியா? வேற சமூக ரீதியான பயன் வேற என்ன சொல்லலாம்? புரிந்துணர்வு. ரைட். அது இந்த பரஸ்பரம் உதவி வாழ்றது உள்ள அந்த புரிந்துணர்வு என்ற விஷயம் இருந்தானே, அந்த புரிந்துணர்வு ஒன்று இருக்கிறதான உதவி சமூகத்தை உருவாக்க முடியும். ஓகே, குட். குற்றச்செயல்கள் அற்ற சமூகத்தை உருவாக்கியல், அது ஒழுக்கத்துக்குள்ள வந்துடும், ஆல்ரெடி சொன்னது. சரி, அப்ப இது விளையிட்டு அவங்களுக்கு இந்த கேள்வி செய்யணுமா? ஓ சார். ரைட். அப்ப இந்த கேள்வியை செய்யுங்க. இதுல சமத்துவம் சகோதரத்துவம் பேணப்படும் போது அதையும் எழுதலாம். சமத்துவம் சகோதரத்துவம் என்பது ஒழுக்கமான சமூகத்தை உண்டாக்குறது, எல்லாம் எழுதியது. ஓகே. அப்ப இதுக்கு நீங்க நான் சொன்ன மெதட்ல இந்த கேள்வியை செய்யுங்க. அப்ப இதுவும் பார்த்துட்டோம். சரி, அப்ப அடுத்த கேள்வி பாப்போமா? சரி சார். முதலாவது சரி, ரெண்டாவது சரி, மூணாவது கேள்வியை பாருங்க. நான் படிச்ச அந்த இதுலேயே வந்திருக்கு, படிச்ச பகுதியிலேயே வந்திருக்கு அந்த கேள்வி பயனன்றதுக்குள்ள. சுவனத்தின் திறவுகோல் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அமல் எது? எது சொல்லுங்க, மத்தவங்க எல்லாரும் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் சொல்லும். உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட தங்கச்சி தம்பிமார் ஸ்காலர்ஷிப் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறவங்க சொல்லுவாங்க என்ன, சுவனத்தின் திறவுகோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டாமல் தொழுகை. தொழுகையின் திறவுகோல் என்றதை சொன்னாங்க, அப்ப இந்த கேள்வி ஒரு பாருங்க 2022 இது ஒரு கேள்வி 2022 கேட்டி. அப்ப இதுலயும் பில் எடுக்கிறவங்களும் மீக்கிறான், அது ஒரு பக்கம். 2022 9வது கேள்வி. அப்ப சுவனத்தின் திறவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாமல் தொழுகை. அப்ப இது மூணாவதுக்கு முதலாவது ஆன்சர், 2022 9வதுக்கு முதலாவது ஆன்சர். அப்ப இதை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். சக்காத்து, நோன்பு, உம்ரா, ஹஜ் எல்லாம் வராது. அப்ப பயனுக்குள்ள இந்த ஹதீஸை நாங்க எதுக்கு போடலாம், எந்த பாயிண்ட்டுக்கு சொல்லலாம்? தொழுகையுடைய பயன்ல எந்த பயனுக்கு இந்த ஹதீஸை சொல்லலாம்? சுவனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற பயனுக்கு சொல்லலாம். அது என்ன பயன்? ஆன்மீக பயனா லௌகிக பயனா? ஆன்மீக பயன்.
அப்ப இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்துற அளவு பெருசு ஒன்றும் இல்லை. சரி, சரியான அடுத்த பாப்பமா. சரி. அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. இப்ப இதுல நாங்க தொழுகை மட்டும்தான் படிச்சுக்கிறோம். 2021 40வது கேள்வி. இப்ப தொழுகை தானே படிச்சுக்கிறோம். அப்ப வேற எது ஒரு சைடு கேட்டு இப்ப தொழுகை முதலாவது எக்ஸ் நிரல்ல சில அமளிவாதத்துறை இது தந்திக்கிறாங்க, வை நிரல்ல சில கூற்று தந்திக்கிறாங்க. இப்ப இதுல இதுக்கு செட் ஆகுறது பா தொழுகைக்கு இதுல பாருங்க, ஏ உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாதல், பி அயலவர்களது உரிமைகளை மதித்து நடக்க நிலை உருவாகுதல், சி கடமையுணர்வு நேரத்துக்கு இயங்குதல் சுறுசுறுப்பு உண்டாதல், டி உலகித்தனம் நீங்கி தாராளத்தன்மை வளர்தல், ஐந்தாவது அடுத்தவர்களது கஷ்டங்களில் பங்கு கொள்ளும் மனப்பக்குவம் ஏற்படும். இப்ப இதுல தொழுகைக்கு எது பொருத்தமா வரும்? கடமையுணர்வு நேரத்தில் சுறுசுறுப்பு உண்டாதல். கடமையினர் இந்த நேரத்துக்கு இயங்குதல் என்றாலே உங்களுக்கு தெரியும் தொழுகை. இந்த சுறுசுறுப்பு என்ற வார்த்தை வந்தாலே தொழுகை. சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே விளங்கும். ஒரு நாளைக்கு சுப தொழுகை மிஸ் ஆனா எப்படி அந்த நாள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம என்ன? அப்ப தொழுகை இல்லாத வாழ்க்கை அவனுக்கு சுறுசுறுப்பு என்ற எப்படி என்னென்று விளங்காது. நான் வாழ்றதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் சுறுசுறுப்பு, இதுதான் சுறுசுறுப்புன்னு நினைச்சு கொண்டு இருப்பார். தஹஜ்ஜு தொழுதவர் சுப தொழுதவரை விட சுறுசுறுப்பை, சுப தொழுதவர் சுப தொழாதவரை விட சுறுசுறுப்பை இருப்பார். எனவே தொழுகை சுறுசுறுப்பு ஒன்று பண்ணக்கூடிய உஷாராய்ப்பான் தொழக்கூடிய கடமையினரும் நேரத்துக்கு இயங்கக்கூடிய பண்புகள் இருக்கும். எனவே முதலாவதுக்கு சி வரணும். இங்க முதலாவது சி இருக்கா? எங்களுக்கு சுவரா தெரியும் முதலாவதுக்கு சி தான் வரும் என்று சொல்லி. முதலாவுக்கு சி இல்லை, எனவே முதலாவது வர சான்ஸே இல்லை. ரெண்டாவது பாருங்க, சி இருக்கா? முதலாவதுல சி இல்லை, எனவே சான்ஸே இல்லை. மூணாவது பாருங்க, சி இருக்கா? சான்ஸே இல்லை. பாருங்க, இது ஒரு விஷயம் தெரிஞ்சாலே 3 ஆன்சரை பிழையாய்க்கொள்ளே. இப்ப 2 சாய்ஸ் தானே எங்களுக்கு இருக்கு. இது 2ல் 1 தான் ஆன்சர். பாப்போம் ரெண்டாவது. இப்ப நீங்க ஆல்ரெடி படிச்சவங்க இருக்கிறீர்கள், சொல்லுங்க ஜகாத்துக்கு இது எது பொருத்தம்? உலோவித்தனம் நீங்கி. அப்ப இந்த பாடத்தை கட்டாயம் படிச்சுத்தான் செய்யணும் இல்ல, சும்மா ஜென்ரலா யோசிச்சாலே போதும். இப்ப ஜகாத்ன்றது என்ன? செல்வத்திலிருந்து கொடுக்கிறோம். உலோபித்தனம் என்றது என்ன? இந்த கஞ்சத்தனம் வச்சு கொண்டிருக்கிற யாருக்குமே கொடுக்குறல்ல, தாராளத்தன்மைன்னா கொடுக்கிற பண்றோம். அப்ப உலோபித்தனம் இந்த கஞ்சத்தனம் நீங்கி தாராளத்தன்மை வளர்க்கிற அமலாக இதுல எது இருக்கும்? மெயினா ஜகாத். எனவே டி வரும் ஜகாத்து. இப்ப பாருங்க ஆகும், இது 2 தான் எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல சியும் ஓகே, டியும் ஓகே. இங்க 5வது பாருங்க, 2வது இடத்துல என்ன இருக்கு? பி இருக்கு. அப்ப ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? வராது இல்ல. எனவே 4வது மட்டும்தான் இப்ப மிச்சம். 4வது ஆன்சர். இதான் விஷயம். அப்ப ஜகாத். அடுத்து நோன்பு பாருங்க ஆகும், நோன்புக்கு எது வரும்? அடுத்தவர கஷ்டத்துல பங்கு கொள்றது. என் நோன்பு இருந்தா தான் விளங்கும். ஒருத்தன் தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவான், சாப்பாடு இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். என்ன எல்லாம் நோன்பு காலத்து தான் எங்களுக்கு விளங்கும். என் நோன்பு இருக்கும் போதுதான் ஒரு ஏழையிட இல்லாதவர கஷ்டத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்றோம். எனவே அடுத்தவர கஷ்டத்திலையும் பங்கேற்கணும், தானும் அவனும் இப்படித்தானே கஷ்டப்படுவான் என்று சொல்லி ஏழையிட கஷ்டத்துல பங்கு கொள்ள ஆரம்பிப்பான். அந்த உணர்வு ஏற்படும், மனப்பக்குவம் வரும். எனவே அடுத்தவர்களது கஷ்டங்கள்ல பங்கு கொள்ளும் மனப்பக்குவம் நோம்பால வரும். எனவே ஈ வரும். பாருங்க, அவனால ஈ சரியா வந்து. அடுத்து 3வது என்ன? 3வது 4வது ஹஜ். ஹஜ்ஜுக்கு எது வரும் இதுல? உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் ஒரு அங்கத்தவனார். ஏன் முழு உலகமும் ஹஜ்ஜை நிறைவேற்றது எப்ப? ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல, ஒரு நேரத்துல. ஏன் ஒரு இடத்துல நிறைவேற்றப்படுறதால முழு உலகமும் ஒரு இடத்துல அதை செய்வாங்க. ஏன்னா முழு உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் ஒரு அங்கத்தவனாகக்கூடிய வாய்ப்பு அந்த ஹஜ்ஜில மட்டும்தான் ஸ்பெஷல் ஆயிருக்கு.
இப்ப இங்க தொழுகிற நேரம் சில நேரம் வேற வேற நாடுகள்ல நாங்க இங்க சுப தொழுகிற நேரம் லுஹர் தொழுகிற நாடு இருக்கு, அசர் தொழுகிற நாடு இருக்கு, இஷா தொழுகிற நாடுகளும் இருக்கு. அப்ப அது வித்தியாசப்படும். ஜக்காத்தும் அப்படித்தான், வேற வேற வணக்க வழிபாடுகளும் அப்படித்தான். ஆனா ஹஜ்ஜன்றது முழு ஒட்டுமொத்த சமூகம் ஓரிடத்தில் ஒன்று கூடி நிறைவேற்றுவான். ஒன்று கூடி அந்த மஸ்ஜிதுல் ஹரம் அங்க ஒன்று கூடி சவுதி அரேபியாவில் மஸ்ஜிதுல் ஹரத்துல மக்காவுல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரத்தில் ஒன்று கூடி நிறைவேற்றும். எனவே அங்கதான் எல்லாரும், அடிமையும் அங்கதான், எஜமானும் அங்கதான். எனவே உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தில் நான் ஒருத்தர் என்ற உணர்வு அதெல்லாம் கிடைக்கும். அடுத்தது 5வது பாருங்க, ஹுக்கூக்குல் இபாதுக்கு எது பொருத்தம் இதுல? பி பி அயலவர்கள் உரிமைகளை மதித்து நடக்கும் நிலை. அயலவர்களது உரிமைகளை பேணி மதித்து நடக்கிற நிலை, அதான் ஹுக்கூக்குல் இபாத் என்ற பிக்கு சொல்றேன். அதாவது அல்லாஹ் அல்லாதவற்ற கடமைக்கு தான் ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்றேன். அப்ப இங்க தொழுகை, நோன்பு, ஹஜ் எல்லாம் ஹுக்கூக்குல்லாஹுல வருமா, ஹுக்கூக்குல் இபாதுல வருமா? இதெல்லாம் ஹுக்கூக்குல்லா. ஏன்? இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. சரி, அப்ப பி இங்க வரும் லாஸ்ட்ல, அயலவர்களது உரிமைகளை மதித்து நடக்கிற நிலை உருவாகும். எனவே 4வது பாருங்க, ஏ சரியா வந்திருக்கு, 5வது பியும் சரியா வந்திருக்கு. எனவே 4வது ஆன்சர். கிளியர் அது? அப்ப இந்த கேள்வி அதுல இருந்து வந்தீங்க, பயன்ல இருந்து தானே வந்தீங்க. பயன்ல இருந்தா வந்தீங்க. சரி, அதுல டவுட் இருக்கா யாருக்கும்? அடுத்தது பாப்போமா? அடுத்தது பார்ப்போம் சார். ரைட், நம்ம 2-3 கேள்விகள் இருக்கு, பார்த்தோம்னா முடிஞ்சிடும். டைமும் நெருங்கி கொண்டிருக்கு. 5வது ஆல்ரெடி பார்த்துட்டோம், அது ஓகே. 6வது இருக்கட்டும். இதை பாருங்க, 7வது பாருங்க. 2019 30வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தொழுகையின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கும் ஆன்மீக பயன்பாடுகள் உண்டு. ஆன்மீக பயன் கேட்கிறான், இப்படிதான் கேள்வி. உங்களுக்கு தெளிவா சொல்லியாச்சு, ஆன்மீக பயன் லௌகிக பயன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பின்வருவனவற்றுள் தொழுகையின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக பயன்பாடுகள் உண்டு. 1வது பாருங்க, இறை அருள் வருமா? ஓம். சரி, இறை அருள் வரும், பயன்ல வரும். ஆன்மீக பயன்ல வருமா? சரி, ஆன்மீக பயன்ல வரும். என்ன? இறை அருள் என்றது ஆன்மீக பயன். 1வது ஆன்சர். 2வது பாடம், உடல் உடை சுத்தம் என்றது ஆன்மீக பயன் லௌகிக பயனா? லௌகிக பயன். என்ன? எனவே இது சரிதான், பயனுக்கு சரி. ஆனா ஆன்மீக பயன் பார்த்தா பிழை, ஆன்மீக பயன் இல்லை. அடுத்த ஆரோக்கிய வாழ்வு லௌகிக பயன், எனவே அதுவும் பிழை. நேர முகாமைத்துவ பயிற்சி லௌகிக பயன், அதுவும் வராது. தலைமைத்துவத்தை கட்டுப்படுவதற்கான பயிற்சி லௌகிக பயன், அதுவும் வராது. பாருங்க, அப்ப இந்த இறை அருள் என்று மட்டும்தான் இழைக்கிற ஆன்மீக பயன் வர விஷயம். எனவே வேற எல்லாமே பிழை. அப்ப ஆன்மீக பயன் என்ற கேள்விக்கு இதுல இருக்கிற எல்லாம் வரும். ஆன்சர் நீங்க எழுதிடும், கொடுத்து விளக்கம் எழுதுங்க. சரி, இந்த லௌகிக பயன் கேட்ட அந்த கேள்விக்கு நான் பார்த்து சே கேள்வி. அடுத்த மாதிரி வினாக்கள் வந்திருக்கு. இதுல ஆண்டு சார்ந்த சில விளக்கங்கள் வந்திருக்கு. அடுத்து நோக்கம் சம்பந்தமாகவும் கேள்விகள் வந்திருக்கு. சரி, நாம இப்ப இந்த நோக்கம் என்றதும் கொஞ்சம் பார்க்கணும், அதோட சில ஆண்டுகள் சம்பந்தமாக பார்க்கணும். அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல அந்த விஷயங்களை பார்ப்போம். சரியா? என்ன டைம் ஆயிட்டு, இது ஒரு பார்த்தாலும் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு தேவைப்படும். எனவே டைம் ஓவரா போய் தரும். அதனால நாங்கள் இதோட முடிப்போம். ஓகே, கிளியரா படிச்சு உங்களுக்கு இன்றைக்கு? சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மிச்ச விஷயங்களை பார்ப்போம். ஈவினிங் கிளாஸ் போட்டு அவங்களுக்கு ஜாயின் பண்ண இயலுமா? ஈவினிங் டைம்ல இல்ல, கஷ்டம். ஈவினிங் கஷ்டம். மார்னிங் மார்னிங் ஸ்கூல் இல்ல 5 மணி. சாட்டர்டே சண்டே மார்னிங் நம்மளோட
இந்த பேமெண்ட் கிளாஸ் இருக்கு டைம் டேபிள்ல, அந்த டைம் கஷ்டம். சரி, நான் இன்ஷால்லா உங்களுக்கு குரூப்ல அப்டேட் தரேன்னா, இந்த டைமுக்கு தான் நடக்கும், சில நேரம் எது மாற்றம் இல்லை சொல்லுங்க. சரி, அப்ப இது வரைக்கும் நாங்க செஞ்ச கேள்வி எல்லாம் எனக்கு சரி என்றவங்க எல்லாம் எனக்கு சார். எனக்கு சார். சரி, நல்ல. சரி சார். அப்ப இந்த எஸ்ஏ கேள்வியும் செய்யுங்க, சரியா? ம். ஓகே, செஞ்சு நீங்க டைம் வச்சு செஞ்சு பாருங்க, நோட்ஸை வச்சு சரிப்பில பார்த்துக்கொள்ளும். விலங்கல்ல சொல்லுங்க. ஓகே, நான் பேப்பர் போடுறேன். சரியா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மிச்ச விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.